Welcome to All India Civil Services Coaching Center Tamil Nadu YouTube channel. This video is a part of Non-Mudalvan test series discussion conducted along with All India Civil Services Coaching Center. Non-Mudalvan சார்பா every Friday UPSC aspirants-க்கு Non-Mudalvan அண்ணா நகர் ஸ்டடி ஹாலில் வீக்லி ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். Non-Mudalvan பெனிஃபிஷரிஸ்க்கு அதே ஃப்ரைடே அன்னைக்கு இங்கே கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிஸ்கஷன் சீரீஸோட வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் செய்ய போகிறோம். திஸ் இஸ் பிரசன்னா ஃப்ரம் Non-Mudalvan டீம் அண்ட் we will directly go into the discussion of current affairs. So before seeing this discussion video, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஜூலை கரண்ட் அஃபேர்ஸோட 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா யூ வில் பி மோர் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தி டிஸ்கஷன். ஸோ வில் கோ டு தி டிஸ்கஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். 4 ஐலாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அசம்ஷன் ஐலாண்ட், ரீயூனியன் ஐலாண்ட், அகலிகா ஐலாண்ட் அண்ட் மாலே ஐலாண்ட். இந்த 4 ஐலாண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க, டைரக்ஷன் கரெக்டாக பார்க்கணும். நார்த் டு சவுத்தா, சவுத் டு நார்த்தான்ட்டு பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் கொஸ்டினை சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் சவுத் டு நார்த். சவுத் டு நார்த்னா என்ன? ஃப்ரம் ஈக்வேட்டர் டுவர்ட்ஸ் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஆர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ரைட்? ஸோ இந்த 4 ஐலாண்டில் எது சதர்ன் மோஸ்ட் ஐலாண்ட், எது நார்தர்ன் மோஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த 4 ஐலாண்டும் எந்தெந்த ஐலாண்ட் குரூப்பிங்கோட பார்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாலே இஸ் அ பார்ட் ஆஃப் மால்தீவ்ஸ். அசம்ஷன் ஐலாண்ட் எதோட பார்ட்? அசம்ஷன் ஐலாண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் செஷல்ஸ் ஐலாண்ட் குரூப்பிங். அகலிகா இஸ் அ பார்ட் ஆஃப் மொரீஷியஸ். ஸோ இந்த ஐலாண்ட் குரூப்பிங், ரியூனியன் வந்து செப்பரேட், சரியா? ரியூனியன் இஸ் அ செப்பரேட் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் குரூப்பிங்கோட லொகேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த 4 ஐலாண்டையும் கரெக்டாக ஆர்டர் பண்ணிடலாம். சவுத் டு நார்த் பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் இந்த ஐலாண்ட் வந்து என்னதுன்னா ரியூனியன் ஐலாண்ட். அதே மாதிரி நார்தர்ன் மோஸ்ட் ஐலாண்டு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் குரூப்பிங். ஸோ நார்தர்ன் மோஸ்ட் ஐலாண்ட் வந்து இதில் மாலே, மால்தீவ்ஸில் இருக்கிற மாலே தான் நார்தர்ன் மோஸ்ட். ஸோ கீழே என்ன வரும், மேலே என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா சதர்ன் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ரியூனியன் ஐலாண்ட் தான் வரணும். அதே மாதிரி நார்தர்ன் மோஸ்ட் மாலே ஐலாண்ட் தான் வரணும். இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் போதும். மீதி 2 தெரியலனா கூட யூ கேன் கோ ஃபார் அ எஜுகேட்டட் கெஸ். இதில் வந்து டி தான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் ஐலாண்ட் வந்து ரியூனியன் ஐலாண்ட். சரி, ஏன் இந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் கான்டெக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியன் ஓஷன் ரீஜன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் இந்தியா. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்தியன் ஓஷன் இஸ் பிகமிங் அ வெரி ஹாட் ஸ்பாட் ஃபார் தி ஷிஃப்டிங் குளோபல் வேர்ல்டு ஆர்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்டு ஆர்டர்ன்றது டெவலப்ட் கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு நோஷனில் போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஏஷியா பசிபிக் அண்ட் இட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஆஃப்ரோ ஏஷியன் ரீஜன். ஓகே, ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா ரீஜனில் இந்த வேர்ல்டு ஆர்டர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது எந்த ஓஷன் கான்டெக்ட்ல வருது, எந்த ஓஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு பார்த்தா இந்தியன் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு வி ஹாவ் அசோசியேஷன் கால்ட் அஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஐலாண்ட் குரூப்பிங்கோட சேர்ந்து மற்ற கண்ட்ரீஸோட சேர்ந்து இந்தியா ஹேஸ் ஃபார்ம்ட் ஐஓஆர்ஏ குரூப்பிங். ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி, எக்கனாமிக்காகவும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு. அந்த கான்டெக்ட்ல இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐலாண்டுமே இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மொரீஷியஸ் நம்ம இப்போ பார்த்த மொரீஷியஸ் ஐலாண்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஜன் ஔஷதி கேந்திரான்ற இந்த சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ சென்டர் ஃபார் ஜெனரிக் மெடிசன்ஸ். ஜெனரிக் மெடிசன்ஸ்னா என்ன? சில பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் தயாரிக்கிற மெடிசனுக்கு ஜெனரிக், அதாவது சீப்பர் காஸ்ட்ல அதே ஃபார்முலால மெடிசன்ஸ் தயாரிக்கிறது தான் என்னது? ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ்
மொரீஷியஸில் கிடைக்கிற மாதிரி இந்த ஜன் ஔஷதி கேந்திரான்ற இந்த சென்டரை நம்ம மொரீஷியஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வாட் இஸ் சாஃப்ட் டிப்ளமசி. ஸோ த்ரூ helping other smaller island nations in India, we are trying to gain the confidence so that they become more close to us. They are favoring us in case of any emergency or for example சைனா வந்து க்ளோஸராக வர ட்ரை பண்ணாங்கன்னு வைங்க, அப்போ வந்து இந்தியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாதுன்ட்டு அந்த கண்ட்ரீஸ்க்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் டிப்ளமசி மூலமாக இந்த கண்ட்ரீஸை நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ மேப்பில் ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஐலாண்ட் தான் என்னது சதர்ன் மோஸ்ட் ஐலாண்ட். அதுக்கப்புறம் எந்த ஐலாண்ட் வருது, மொரீஷியஸ் ஐலாண்ட் குரூப்பிங் வருது. அதுக்கப்புறம் செஷல்ஸ் வரும். இங்கே மேலே என்ன வரும், மால்தீவ்ஸ் வரும். மால்தீவ்ஸோட கேபிட்டல் தான் மாலே. செஷன்ஸில் அசம்ப்ஷன், மொரீஷியஸில் அகலேகா. இதெல்லாம் வந்து இந்த குரூப்பிங்ல இருக்கிற ஒரு ஐலாண்டோட பேரு. சரியா? ஸோ கீழே இருந்து பார்த்தா ரீயூனியன், அகலேகா, அசம்ப்ஷன், மாலே. ஓகே, இந்த கொஸ்டின் ஓகேயா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கொஸ்டின் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. ஹவு மெனி ஆஃப் தி above mentioned are ஜியோ என்ஜினியரிங் டெக்னிக்ஸ்? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. என்விரான்மெண்ட்ல எந்த கான்டெக்ட்லன்னா ஜியோ என்ஜினியரிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற இந்த கான்டெக்ட்ல இந்த மேலே இருக்கிற 4 கொஸ்டின்ல எது ஜியோ இன்ஜினியரிங் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுவோம். ஸோ ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா டெலிபரேட் லார்ஜ் ஸ்கேல் மேனிப்புலேஷன் ஆஃப் எர்த்ஸ் கிளைமேட் சிஸ்டம்ஸ். எதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எர்த்தோட கிளைமேட் சிஸ்டம்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டு கவுண்டர் ஆக்ட். கவுண்டர் ஆக்ட்னா என்ன, கேன்சல். எதை கேன்சல் பண்ணுறாங்க, ஆந்த்ரோபோஜெனிக் குளோபல் வார்மிங். ஹியூமன் பீயிங்ஸ்னால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால ஜென்ரேட் ஆகிற குளோபல் வார்மிங்கை கவுண்டர் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு டெலிபரேட்டாக நம்ம கொண்டு வர டெக்னிக்ஸ்க்கு பேர் தான் என்ன, ஜியோ என்ஜினியரிங் டெக்னிக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்விரான்மெண்ட்ல. ஜியோ என்ஜினியரிங்னா என்னன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னால ஆந்த்ரோபோஜெனிக்காக காஸ் ஆகிற குளோபல் வார்மிங்கை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் கொண்டு வரோம். அதுக்கு பேர் தான் என்னது, ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். இந்த ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸில் 2 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். தி ஃபர்ஸ்ட் டைப் சோலார் ஜியோ இன்ஜினியரிங் ஆர் சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட். ரெண்டுமே ஒன்று தான். சோலார் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ல என்ன பண்ணுவோம்னா சன்ஸ் ரேடியேஷன், அதாவது சன்ல இருந்து உள்ள வர ரேடியேஷன், இதுக்கு பேர் என்ன, சன்ல இருந்து எர்த்துக்குள்ள வர ரேடியேஷனுக்கு பேர் என்ன, இன்சோலேஷன். ஓகே, இந்த இன்சுலேஷன் எர்த்தோட சர்ஃபேஸை ரீச் ஆகாம அட்மாஸ்பியர்லேயே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு நம்ம கொண்டு வர டெக்னிக்ஸ் தான் என்னது, சோலார் ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட் ஆர் சோலார் ஜியோ இன்ஜினியரிங். இது கீழே இருக்கிற டெக்னிக்ஸ் பாருங்க. ஏரோசால் இன்ஜெக்ஷன் அண்ட் இன்னொரு முக்கியமான டெக்னிக் வந்து என்னன்னா ஆல்பிடோ இம்ப்ரூவ்மெண்ட். ஏரோசால்னா என்னன்னு தெரியும். ஏரோசால் ஆர் மைக்ரோமீட்டர் டயமீட்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம எங்க செலுத்துறோம்னா அட்மாஸ்பியர்ல செலுத்திடுவோம். ஸோ இந்த ஏரோசால் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதான் அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைக்ரோ லெவல் பார்ட்டிகல்ஸ் அங்கே செலுத்தணும்னா சன்னோட இன்சுலேஷன் இங்கே வரும்போது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சன்னோட இன்சுலேஷனை அட்மாஸ்பியர்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே அனுப்பிச்சிடும். ஸோ இந்த சோலார் இன்சுலேஷன் எர்த் சர்ஃபேஸ்க்கு வராது. அதனால என்ன ஆகாது, குளோபல் வார்மிங் ஆகாது, அட்மாஸ்பியர் வார்ம் ஆகாது, ஏன்னா இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் என்னது, ஏரோசால் இன்ஜெக்ஷன். ஆல்பிடோ இம்ப்ரூவ்மெண்ட். ஆல்பிடோனா என்னன்னா, நீங்க ஜியாகிரபியில படிச்சிருப்பீங்க, என்விரான்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு தூரம் சன்லைட்டை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புதோ அதுக்கு பேர் தான் என்னது, ஆல்பிடோ. ஸோ இந்த ஆல்பிடோ எதுக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐஸுக்கு தான் மேக்ஸிமம் ஆல்பிடோ இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ல இந்த ஆல்பிடோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்பிடோ
ஒரு சர்ஃபேஸோட ஆல்பிடோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த சர்ஃபேஸ் மேலே இன்சுலேஷன் வந்தது அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சுலேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த சர்ஃபேஸோட ஆல்பிடோவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்பிடோனா என்ன, ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கோட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சில மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம், ஆல்பிடோ இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோலார் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். ஓகே, டைப் 2 இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் டைப்பு, இது செகண்ட் டைப். இதுக்கு பேர் என்ன, கார்பன் ஜியோ இன்ஜினியரிங் ஆர் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல். ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் என்னது, கார்பன் ஜியோ இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் ஜியோ இன்ஜினியரிங்கில் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ஓகே, ஸோ தட் எர்த்தோட சர்ஃபேஸ் வார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. செகண்ட் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். என்ன கேஸ் இது, ஜிஹெச்ஜின்னு சொல்கிறோம்ல, கிரீன் ஹவுஸ் கேஸஸ். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். ஸோ இந்த மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸை அட்மாஸ்பியர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கார்பன் ஜியோ இன்ஜினியரிங் ஆர் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த டெக்னிக்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் இஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். அதே மாதிரி இன்னொன்று ஓஷன் ஆல்கலினிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இன்னொன்று ஓஷன் ஃபர்டிலைசேஷன். இந்த மூணும் 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். என்னென்னட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்பன் கேப்சரில் என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் இருக்குன்னு வைங்க, அது என்ன பண்ணுவோம்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கேப்சர் பண்ணி அது வந்து ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் என்னது, கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். இதே மாதிரி பிளான்ஸை தவிர்த்து நம்ம மெக்கானிக்கலாகவும் இந்த மாதிரி கார்பன் கேப்சருக்குன்னு சில மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதை கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற விஷயம்தான் என்னது, கார்பன் ஜியோ இன்ஜினியரிங். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் ஓஷன் ஆல்கலினிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்குன்னா அதனால ஓஷனுக்கு என்ன இம்பேக்ட்னு பார்த்தா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓஷன் அசிடிஃபிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓஷன் சர்ஃபேஸில் டிசால்வ் ஆகும்போது, இதுதான் கார்பன் வச்சுக்கோங்க, இது வந்து ஓஷன் சர்ஃபேஸில் டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கார்பானிக் ஆசிடாக மாறும். கார்பானிக் ஆசிட்டுக்கு ஃபார்முலா என்ன, H2CO3. இந்த கார்பானிக் ஆசிட் வந்து ஓஷனை வந்து அசிடிஃபை பண்ணும், ஓகே, அமிலத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த அசிடிஃபிகேஷனை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓஷன் ஆல்கலினிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது ஒரு சில சால்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆல்கலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சால்ட்டை இந்த ஓஷனில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் அந்த கார்பன் டை ஆக்சைடை ஓஷன் இழுத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணும். ஓஷன் கார்பன் டை ஆக்சைடு இழுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஓஷன் ஆல்கலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ண அட்மாஸ்பியர்லேருந்து ஓஷன் கார்பன் டை ஆக்சைடை சக் பண்ணி அதை அசிடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் என்னது, ஓஷன் ஆல்கலினிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இதே விஷயத்த ஓஷன் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த கார்பன் கேப்சரை வந்து பைட்டோ பிளாங்க்டன், எப்படி சர்ஃபேஸில் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஓஷனில் ஃபோட்டோசிந்தசிஸ் எது பண்ணும், ஃபைட்டோ பிளாங்க்டன் பண்ணும். ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் க்ரோத்தை ஓஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஓஷனில் இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியாகும். கார்பன் டை ஆக்சைடை இந்த பிளான்ட்ஸ், இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் சக் பண்ணி அதுக்கு ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் டெக்னிக் தான் என்னது, ஓஷன் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த 3 டெக்னிக்லையும் என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சக் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக். இதில் பாருங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன, ஏரோசால் இன்ஜெக்ஷன். ஏரோசால் இன்ஜெக்ஷன்னா என்ன, அட்மாஸ்பியரில் ஏரோசால் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா நம்ம சொன்ன மாதிரி அங்கேயே உள்ள வர சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். ஓஷன் ஃபர்டிலைசேஷன்னா என்ன சொன்னேன், ஃபைட்டோ பிளாங்க்டன் க்ரோத் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை இது வந்து சக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இது. ஸோ இந்த ஸ்லைடையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரும். இந்த 4 டெக்னிக்ல எது ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக் அப்படின்னா, ஏரோசால் இன்ஜெக்ஷன் பார்த்தோமா, ஓஷன் ஃபர்டிலைசேஷன் பார்த்தோமா, ஆல்பிடோ இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோமா. இந்த 3 வந்து எதுக்குன்னா, ஒன்று சன்லைட்டை
இன்சுலேஷன் சன்லைட் உள்ள வரதை தடுக்குது, இல்லை இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்லேருந்து சக் பண்ணி எடுக்குது. ஆனால் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தா இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டெக்னிக், வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெக்னிக் தான். ஆனால் என்ன கிடையாது, ஜியோ இன்ஜினியரிங் டெக்னிக் கிடையாது. ஸோ இது ஜியோ இன்ஜினியரிங் கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 4ல் 3 தான் கரெக்டு. ஸோ ஒன்லி 3 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இது வந்து ஒரு ஐஆர் சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். எந்த இதுன்னா இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனை பற்றின கொஸ்டின் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம், அதுக்கப்புறம் இந்த சிஏசி என்னன்ட்டு தெரிஞ்சுப்போம், அப்புறம் ஆன்சருக்கு வருவோம். Statement: It is an international food standard body established jointly by FAO, Food and Agricultural Organization, and WHO, World Health Organization. இதில் என்ன சொல்றாங்க? இந்த சிஏசி கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனை FAOவும் WHO சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட், இட்ஸ் certification is compulsory for a country to export its food products both raw and processed. அதாவது ஒரு கண்ட்ரி அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஏசி அப்படின்ற இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனோட சர்டிஃபிகேட் இஸ் கம்பல்சரி ஆர் மேண்டேட்ரி. இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்ட்டு போகிறதுக்கு முன்னாடி we will understand what is CAC. CAC அப்படின்னா என்னன்னா, Codex Alimentarius Commission was formed together by FAO and WHO. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனும் சரி, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, குளோபல் லெவலில் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மினிமம் இந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இது கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுக்கும். இதோட சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இந்த அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WTO தெரியும்ல, WTOன்னா என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். குளோபல் லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுற ஒரு பாடி இது. ஸோ இந்த பாடியில் 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல டிஸ்பியூட்ஸ் வந்ததுன்னு வைங்க. ஏதோ 2 கண்ட்ரி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸில் டிஸ்பியூட்ஸ் இருக்குன்ட்டு WTO கிட்ட போனாங்கன்னா, அது வந்து இந்த சிஏசியோட அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் அதோட கேஸை முடிவு பண்ணும். ஓகே, சிஏசியோட அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு தான் எந்த கண்ட்ரிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணுன்றதை இது முடிவு பண்ணும். ஸோ அதுக்கு இந்த சிஏசியோட ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் ஆகும். வேற எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் டொமஸ்டிக் லாஸில் நாங்கள் இம்போர்ட் பண்ணும்போது மினிமம் இந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் வெளி கண்ட்ரியோட ஃபுட் ஐட்டம்ஸை நாங்கள் வாங்குவோம். இது வந்து ரா ஃபுட்டாகவும் இருக்கலாம், கிரெயின்ஸ் மாதிரி ரைஸு, வீட்டு, இல்லை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட் எதாக இருந்தாலும் இருக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்தந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டர்டை வந்து அது மீட் பண்ணலைன்னா நாங்கள் திருப்பி ரிஜெக்ட் பண்ணி அந்த கண்ட்ரிக்கே நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவோன்ற இந்த லாஸை வந்து இந்த சிஏசியோட அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு தான் அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ இதோட யூஸ் என்னன்னா அட்வைசரி மட்டும்தான். அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இதோட சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி கிடையாது. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அட்வைசரி வேற, கம்பல்சரி வேற. இதோட சர்டிஃபிகேஷன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் அட்வைசரி. ஓகே, எந்த பாடி யூஸ் பண்ணணும்னா WTO 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் ட்ரேட் டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இவங்களோட அட்வைசரி ஸ்டாண்டர்ட்ஸை ஒரு பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது யார் ஃபார்ம் பண்ணியிருக்கா? FAOவும் WHOவும் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். இதோட ஆன்சர் என்ன? அப்போ which of the statements are correct ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். எந்த கான்டெக்ட்? லைஃபை அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி.
நம்மளுக்கு வைஃபை தெரியும். இப்போ நம்ம காமனாக டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வைஃபை. அந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் என்னது லைஃபை. ஸோ அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இட் ஹேஸ், இட்னா என்ன, இங்கே என்னது லைஃபைன்னு அர்த்தம். லைஃபை ஹேஸ் ஹையர் ஸ்பீட் அண்ட் கிரேட்டர் ரேஞ்ச் தேன் வைஃபை. ஸோ லைஃபை ஹேஸ் ஹையர் ஸ்பீட் அண்ட் கிரேட்டர் ரேஞ்ச். ஸ்பீடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கம்யூனிகேஷனோட ஸ்பீடு. ரேஞ்சுனா என்ன, டிஸ்டன்ஸ் டு விச் தி கம்யூனிகேஷன் கேன் பி கேரிட். ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன, ரேஞ்ச். ரேஞ்சுன்ற விஷயத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டினை கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். எவ்வளோ தூரத்துக்கு இந்த வைஃபை இல்லைனா இந்த லைஃபைனால கம்யூனிகேட் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுன்றது தான் என்னது ரேஞ்ச். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி டெக்னாலஜி யூசஸ் விசிபிள் லைட் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஹேஸ் லோ இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் ஹை பேண்ட்விட்ஸ். ஸோ 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட், கிரேட்டர் ரேஞ்ச், அதே மாதிரி லோ இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் இன்னொன்று என்ன, ஹையர் பேண்ட்விட்ஸ். ஸோ இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸில் லைஃபைக்கு எது எது இருக்குது எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினை ஈஸியாக போட்டலாம். ஸோ நம்ம லைஃபையை பற்றி முதல்ல பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் லைஃபைனா என்ன, இட் இஸ் அ பை டைரக்ஷனல் வயர்லெஸ் சிஸ்டம். பை டைரக்ஷன்னா என்ன, டேட்டாவை சென்டும் பண்ணலாம் ரிசீவும் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்னது பை டைரக்ஷனல். வயர்டா வயர்லெஸ்ஸா அப்படின்னா வைஃபை மாதிரி லைஃபையுமே வயர்லெஸ். வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன, வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. ஓகே, வைஃபைக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. லைஃபையோட ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் ஃபிடெலிட்டி. ஓகே, லைட் ஃபிடெலிட்டி. இட் இஸ் அ வயர்லெஸ் சிஸ்டம் தட் யூசஸ் விசிபிள் லைட். எந்த ரேஞ்சில் இருக்கிறதுன்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் என்ன தெரிஞ்சிருக்கணும், விசிபிள் லைட்டை தான் யூஸ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வைஃபை என்ன யூஸ் பண்ணுது, ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுது. லைஃபை யூஸ் பண்ணுறது விசிபிள் லைட்டு, வைஃபை யூஸ் பண்ணுறது ரேடியோ வேவ்ஸ். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா லோ இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து வைஃபைல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைஃபை WIFI வைஃபைல பார்த்தா ஒரு 4 டிவைஸ் இருக்குன்னா இந்த 4 டிவைஸும் ஆன்ல இருக்கு, 4 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த 4க்கும் நடுவில் கம்யூனிகேஷன்ல ஓவர்லேப்பிங் நடக்கும். இந்த ஓவர்லேப்பிங் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா சில சமயம் கம்யூனிகேஷன் பிரேக் ஆகி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க எங்க பார்த்துப்பீங்கன்னா செல்போன்ல உங்களுக்கு டேட்டா ரிசீவ் ஆகிட்டு இருக்கும்போது சில சமயம் என்ன ஆகும்னா டேட்டா ஸ்லோ ஆகிடும். ஏன்னா இன்னொருத்தர் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேண்ட்வித் அவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர டேட்டா வந்து ஸ்டாப் ஆகிடும், இல்லை ஸ்லோ ஆகிடும். இதுக்கு பேர் தான் என்னது இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ்ன்ற விஷயம் லைஃபைல இருக்காது, லோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, எந்த டிவைஸ் வந்து லைட் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாலும் அதோட அந்த டிவைஸ் இன்னொரு டிவைஸோட ஓவர்லேப் ஆகாது, அந்த கம்யூனிகேஷன்ல எந்த ஒரு பிரேக்கும் வராது. அதனால தான் என்னது இட் ஹேஸ் லோ இன்டர்ஃபரன்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன, இட் ஹேஸ் ஹை பேண்ட்விட்ஸ். ஓகே, லைஃபை ஹேஸ் ஹை பேண்ட்விட்ஸ். ஹை பேண்ட்விட்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம்னா லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நிறைய பேண்ட்விட்ஸ் இருந்ததுன்னா, பேண்டுன்றது நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு பேண்டு மாதிரியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த அளவில் இருந்தால் டேட்டா வந்து இந்த பேண்டில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. லைஃபைக்கு பேண்ட் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஹை பேண்ட்விட்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம், ஹை பேண்ட்விட்த் இஸ் ஈக்குவல் டு ஹை டேட்டா ரேட். அடுத்து இதோட ஸ்பீடும் ஜாஸ்தி. லைஃபையோட ஸ்பீடும் ஜாஸ்தி. ஸோ நிறைய டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த டேட்டாவை இன்னும் ஸ்பீடாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே இருக்கு, ஹை பேண்ட்விட்த் அண்ட் ஹை ஸ்பீட் அண்ட் லோ இன்டர்ஃபரன்ஸ். சரி, வேற அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா செக்யூர். இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ், முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக். என்ன அப்படின்னா இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள லைஃபை டிவைஸ் இருக்கு. லைஃபை டிவைஸ் இருக்குன்னா இது என்ன பண்ணுவோம்னா லைட் எமிட் பண்ணும். இந்த லைட்டு இந்த ரூமை தாண்டி வெளியில போகாது. ஓகே, இந்த ரூமை தாண்டி இந்த லைட் வெளியில போகாது. அதே சமயம் வைஃபை இருந்ததுன்னா என்ன பண்ணும், வைஃபை இருந்தால் வைஃபை என்ன யூஸ் பண்ணுது, ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுது. இந்த ரேடியோ வேவ்ஸ் இந்த ரூமை தாண்டியும் எல்லா டைரக்ஷன்லையும் வெளியில போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹேக்கர் இருந்தாங்க அப்படின்னா இந்த வைஃபை டிவைஸை இவங்களால ஹேக் பண்ண முடியும். அதே சமயம்
இந்த லைட் இந்த ரூமை தாண்டி வெளியில போகாதனால இங்கே ஒரு ஹேக்கர் இருந்தாருன்னா அவரால் இந்த லைஃபையை ஹேக் பண்ண முடியாது, உள்ள நடக்கிற கம்யூனிகேஷனை இவங்களால ட்ராக் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது செக்யூரிட்டி வைஸ் ஜாஸ்தி. அதே இதோட ரேஞ்சும் கம்மி. ஓகே, நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தா இதோட ரேஞ்ச் கம்மி, அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இது கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே சமயம் வைஃபை இருந்தால் வைஃபை ரூம்குள்ளே இருந்தாலும் நீங்கள் நார்மலாக பார்த்துப்பீங்க. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா 4 ஃப்ளோர்லேயும் 4 வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு 4 வைஃபையுமே டிடெக்ட் ஆகும். அதுதான் வைஃபையோட அட்வான்டேஜ். இதோட ரேஞ்ச் ஜாஸ்தி. ஆனால் லைஃபைல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதோட ரேஞ்ச் கம்மி. ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா செக்யூர் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஓகே, யாரும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா விசிபிள் ரேஞ்சில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த ரூம்குள்ளே இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் அந்த லைஃபை யூஸ் பண்ண முடியும். ஸோ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஹேக்கிங்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ டிஃபென்ஸுக்கு இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் லைஃபை மூலமாக பண்ணோம் அப்படின்னா இது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் சீப்பர் அண்ட் சஸ்டைனபிள். வைஃபையோட லைஃபைக்கான செட்டப் வந்து சீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் லைஃபையோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா மச் ஷார்ட்டர் ரேஞ்ச் தேன் வைஃபை. அதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா லைட் வந்து விசிபிள் ரேஞ்சில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த ரூமை தாண்டி லைஃபையால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் அதே தான் cannot be accessed beyond the illumination range of light. இதுதான் இதோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். ஹையர் ஸ்பீடு கரெக்டா? கரெக்ட். ஆனால் கிரேட்டர் ரேஞ்ச் தப்பு. லெஸ் ரேஞ்ச். விசிபிள் லைட் யூஸ் பண்ணுதா? கரெக்டு. லோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்கான்னா கரெக்டு. ஹை பேண்ட்வித் இருக்கான்னா கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல் ஒரு ஹாஃப் கரெக்டு, ஒரு ஹாஃப் தப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்மெண்ட் 2வை தப்புன்னு தான் எடுத்துக்கணும். இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 25 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். என்னன்னா என்விரான்மெண்ட் கொஸ்டின் தான் இதுவும். ஒரு பாக்டீரியா பற்றி சொல்லிட்டு என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? த பாக்டீரியா இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் இன்செக்ட்ஸ் அண்ட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் வைரல் டிசீசஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ். ஸோ இந்த கொஸ்டினை ஏற்கனவே யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்கள் யூபிஎஸ்சி பிவேக்யூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த பாக்டீரியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வைரல் டிசீசஸ் காஸ்ட் பை மஸ்கிட்டோஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியா இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோஸ் வந்து முட்டை போட்டு பொரிக்கும் போது நிறைய முட்டை பொரியாமல் போயிடும். ஓகே, ஹேச்சிங் ஆஃப் தி எக்ஸ் வில் பி அஃபெக்டட் வென் தி மஸ்கிட்டோ இஸ் இன்ஃபெக்டட் வித் தி பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியா என்னன்னு கேட்குறாங்க. யூபிஎஸ்சி பிவேக்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ வில் நோ இட் இஸ் வொல்பாச்சியா. இந்த பாக்டீரியாவுக்கு பேர் வந்து வொல்பாச்சியா. இந்த பாக்டீரியா பற்றி பார்ப்போம். எந்த கான்டெக்ட்லனா இதெல்லாம் வந்து வைரல் டிசீசஸ் காஸ்ட் பை மஸ்கிட்டோஸ், டெங்கு, சிக்கன்குனியா, ஜீகா இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த வொல்பாச்சியான்ற பாக்டீரியா வந்து நார்மலாகவே மஸ்கிட்டோஸ்லேயும் இன்செக்ட்ஸ்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மஸ்கிட்டோ இருக்குன்னா இதில் வந்து ஒரு 15 இல்லைன்னா 20 மஸ்கிட்டோவில் நார்மலாகவே இது இருக்கும். ஆனால் இவங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாவை 100ல் 80 மஸ்கிட்டோ 85 மஸ்கிட்டோவில் இன்ஃபெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோஸ் முட்டை போட்டு பொரிக்கும் போது நிறைய முட்டை பொரியாமையே போயிடும். ஸோ புது மஸ்கிட்டோ கிரியேட் ஆகிறது மஸ்கிட்டோ பர்த்தை வந்து இந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் மஸ்கிட்டோ பாப்புலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதனால என்ன ஆகுது? இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட்டும் ரெடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம சொன்ன ப்ராசஸ் தான் இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்? எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் டு நாட் ஹேட்ச். முட்டை பொரியாதனால நியூ மஸ்கிட்டோஸோட பர்த்தை இது ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த கொஸ்டினில் இன்னொரு டேட்டாவும் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். கேம்பூசியா இதுவும் நியூஸில் அடிக்கடி வந்த ஒரு விஷயம். இது வந்து என்னது? பாக்டீரியா. சரியா? கேம்பூசியானா என்னன்னா ஃபிஷ். கேம்பூசியான்றது ஒரு ஃபிஷ்ஷோட பேர். இந்த ஃபிஷ்ஷு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மஸ்கிட்டோ லார்வேயை
சாப்பிட்றதுக்காக இந்த ஃபிஷ்ஷை நிறைய வளர்த்து பப்ளிக்ல இருக்கிற பாண்ட்ஸு லேக்ஸ்ல எல்லாம் விட ஆரம்பிச்சாங்க. ஓகே, இந்த கேம்பூசியான்ற ஃபிஷ்ஷை மஸ்கிட்டோ லார்வையை சாப்பிட்றதுக்கு நிறைய வளர்த்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இது வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் தான் மாறிடுச்சு. இதோட அட்வான்டேஜ் வந்து மஸ்கிட்டோ லார்வையை சாப்பிட்டு மஸ்கிட்டோட பாப்புலேஷனை குறைக்கிறது தான் இதோட அட்வான்டேஜ். ஆனால் இது என்ன டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சு, இட் ஹாஸ் பிகம் அ இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ல இன்வேசிவ் ஸ்பீஷிஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வர கரண்ட் அஃபேர்ஸ்ல இதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 ஸ்கீம் கொடுத்துருக்கோம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்கீமோட டிஸ்கிரிப்ஷன் கேட்கல, ஒவ்வொரு ஸ்கீமும் எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்த ஸ்கீம் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். ஸோ மேட்ச் பண்ணணும். இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரியோட ரிலேட்டட்னு மேட்ச் பண்ணணும். இதுக்கு அந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும், எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்து வச்சுருந்துருக்கணும். இல்லைன்னா இந்த கொஸ்டினை போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்ரேயா ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். நிப்புன் பாரத், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். கிரண் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சம்பூர்ணதா அபியான், சம்பூர்ணதா ஆக்சுவலாக இங்கே டிஏ அப்படின்னு வரணும், சம்பூர்ணதா அப்படின்னு வரணும். சம்பூர்ணதா அபியான், நித்தி ஆயோக். இந்த 4ல் எந்த 3 பேர் கரெக்டு, எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் கரெக்ட், இந்த பேர் கரெக்டு, இந்த பேர் கரெக்டு. கிரண் ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கிடையாது. கிரண் ஸ்கீம் பிலாங்ஸ் டு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ பேர்ஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து 3 பேர்ஸ் ஒன்லி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். நிப்புன் பாரத், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். கிரண் ஸ்கீம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. என்னது கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கிடையாது. சம்பூர்ணதா அபியான் வந்து நித்தி ஆயோகோட ஒரு ஸ்கீம். இப்போ இந்த 4 ஸ்கீமும் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா ஸ்கீம். ஸ்ரேயாஸ்னா என்னது, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஃபார் யங் அச்சீவர்ஸ். ஸோ என்ன ஸ்கீம் இது, எஸ்ன்றது எதுக்காக, ஸ்காலர்ஷிப். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஸ்கீம் தான் என்னது, ஸ்ரேயா ஸ்கீம். யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பாருங்க. டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் எஸ்சிஸ். ஸோ எந்த கேட்டகரிக்கு இது, ஃபார் எஸ்சிஸ். அடுத்து ஃப்ரீ கோச்சிங் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் ஓபிசிஸ். நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்கீம் ஃபார் எஸ்சிஸ். அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமு, அதான் நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்கீம். அடுத்து நேஷனல் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஃபார் எஸ்சிஸ். ஹையர் எஜுகேஷனில் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது, அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ முக்கியமாக இந்த ஸ்கீம் வந்து எந்த பாப்புலேஷனுக்கு, எஸ்சிக்கு. அண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கீம் இது, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஸ்கீமு, இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். எதுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு, டாப் கிளாஸ் எஜுகேஷன், எஜுகேஷனுக்காக ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி ஃப்ரீ கோச்சிங், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபெலோஷிப், இதெல்லாம் கொடுக்குற விஷயம் தான் ஸ்ரேயா ஸ்கீம். நெக்ஸ்ட் நிப்புன் பாரத். நிப்புன் பாரத் எந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இது கீவேர்ட். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்றது கீவேர்ட். ஓகே, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. நியூமரசினா என்ன, நம்பர்ஸ். லிட்ரஸினா உங்களுக்கு எனக்கு தெரியும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறது தான் என்னது, லிட்ரஸின்னு அர்த்தம். ஸோ இது எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, காம்பிடன்சிஸ் இன் ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதுதான் தமிழில் என்னது, எழுத படிக்க தெரியறது. அதுக்கப்புறம் நியூமரசி. நியூமரசி அப்படின்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட தெரிஞ்சிருக்கிறது தான் என்னது, நியூமரசி. ஸோ இது ஏன் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். வருஷம் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பிரதம்னு ஒரு என்ஜிஓ ரிலீஸ் பண்ணும். அந்த ரிப்போர்ட்டில் பிரதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு இங்கிலீஷ் பேசேஜை கூட படிக்க முடியல. அதே மாதிரி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போடக்கூடிய மேத்தமெட்டிக்கல் சம்ஸை கூட ஒரு
5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னால சில ஸ்கூல்ஸில் போட முடியல. அதே மாதிரி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னால ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் பேசேஜையோ இல்லை 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போடக்கூடிய மேக்ஸ் சம்ஸையோ போட முடியல. அந்த மாதிரி சில இடத்துல எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா இந்த நிப்புன் பாரத்ன்ற இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபோக்கஸ் என்னன்னா லிட்ரஸி அண்ட் நியூமரசி. லிட்ரஸினா எழுத படிக்க தெரியறது, நியூமரசினா சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட தெரியறது. ஓகே, ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னா டில் கிரேட் 3. நெக்ஸ்ட் ஸ்கீம் கிரண் ஸ்கீம். எந்த மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் அ உமன் ரிலேட்டட் ஸ்கீம். ஸோ என்னன்னா இப்போ ஹையர் எஜுகேஷனில் உமனோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் உமனோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆவாங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் பிரேக் விழுந்துரும், திருப்பி அவங்க அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் உமனோட ரெப்ரசன்டேஷனை ஹையர் எஜுகேஷன்லையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னது கிரண் இனிஷியேட்டிவ், கிரண் ஸ்கீம். ஸோ இட் இஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யார் இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தா உமன் இன் R&D. இதுதான் இதோட அப்ஜெக்டிவ், இன்க்ரீசிங் உமன் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா. அதான் இங்க போட்டிருக்கோம். அட்ரஸ் வேரியஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை உமன் இன் தேர் சயின்டிஃபிக் ஜேர்னி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கீம் சம்பூர்ணதா அபியான். இது வந்து மினிஸ்ட்ரி கிடையாது, யார் கொண்டாந்துருக்காங்க? நித்தி ஆயோக் கொண்டாந்துருக்காங்க. இந்த சம்பூர்ணதா அபியான் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் என்னன்னா இந்த வேர்டு தான், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் அ செப்பரேட் ஸ்கீம். இது ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீமு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்கிற பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ஸை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல எல்லா விதமான சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்னது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்குள்ள வேரியஸ் சப்செக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும், ரோடு ஃபெசிலிட்டி, ரயில் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்களை இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கொண்டு வரதுக்கும் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கீம் இருக்குது. இந்த நான் இப்போ சொன்னோம்ல மல்டிபிள் செக்டார்ஸ்ன்னு சொன்னோம்ல, இந்த மல்டிபிள் செக்டார்ஸ் அண்ட் மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் இவங்களை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த சம்பூர்ணதா அபியான் பண்ணுது. ஒருங்கிணைக்கிற வேலைன்னா என்னது? இன்டகிரேட்டிங் தி வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ் இன் திஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே இருக்கிற வேரியஸ் மினிஸ்ட்ரிஸை ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட்டடாக செயல்பட வைக்க வேண்டிய விஷயத்தை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சம்பூர்ணதா அபியான். அபியான்னா ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா கேம்பெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கேம்பெயின் எதுக்காகனா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மினிஸ்ட்ரிஸை ஒருங்கிணைச்சு எல்லா ஸ்கீமையும் கோஆர்டினேட்டடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் என்ன செய்யுது சம்பூர்ணதா அபியான் செய்யுது. இதை யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நித்தி ஆயோக் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஆர் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். மேப் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை நல்லா போடுவீங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் கண்ட்ரீஸ் have border with Persian Gulf and Gulf of Oman? 2 கல்ஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 கல்ஃப் கொடுத்துட்டு இந்த 2 கல்ஃபோடையும் பார்டர் இருக்கிற கண்ட்ரிஸ் இந்த 5 கண்ட்ரியில் எது எதுலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஒமானோட லொக்கேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் எந்த கல்ஃபுக்கு எந்த கண்ட்ரிஸோட பார்டர் இருக்குன்னு தெரியணும். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பர்ஷியன் கல்ஃப் பாருங்க இங்கே இருக்குது. இது எங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கும். சரியா, வெஸ்ட் ஏஷியா ஏன்னா இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈரானு எல்லாமே வந்து அங்கே ஒரு வாலடைல் சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு, சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்னால இந்த ரீஜனில் மேப் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ பர்ஷியன் கல்ஃபுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸோட பார்டர் இருக்குன்னா ஈரானு,
குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய். இது எல்லாத்துக்கும் வந்து துபாய் வந்து யுஏஇயோட ஒரு பார்ட்டு. ஸோ யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத், ஈரானு, ஈராக்குக்கும் பார்டர் இருக்கு. ஏன்னா இங்க சின்னதா ஒரு கேப் இருக்கு. ஈராக்குக்கும் பர்ஷியன் கல்ஃபோட பார்டர் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பர்ஷியன் கல்ஃபோட பார்டர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமான் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. கல்ஃப் ஆஃப் ஒமான் இங்க இருக்கு. ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு எதோடலாம் பார்டர் இருக்குன்னா யுஏஇயோட பார்டர் இருக்கு, ஒமானோட பார்டர் இருக்கு. அதே மாதிரி இதை மறந்துடக்கூடாது, ஈரானுக்கும் கல்ஃப் ஆஃப் ஒமானோட பார்டர் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் பார்டர் இருக்கிற கண்ட்ரி எது? இந்த 5 கண்ட்ரியில இங்க பாருங்க, ஈரானுக்கும் பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமான் ரெண்டோடையும் பார்டர் இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇக்கும் பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமான் ரெண்டோட பார்டர் இருக்கு. ஸோ குவைத்துக்கு பர்ஷியன் கல்ஃபோட தான் பார்டர், சவுதி அரேபியாவுக்கு பர்ஷியன் கல்ஃபோட பார்டர், கத்தாருக்கு பர்ஷியன் கல்ஃபோட பார்டர், ஈரானுக்கு பர்ஷியன் கல்ஃப் பிளஸ் கல்ஃப் ஆஃப் ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு பர்ஷியன் கல்ஃப் பிளஸ் கல்ஃப் ஆஃப் ஒமான். ஸோ இதில் எத்தனை கண்ட்ரிக்கு இருக்கு? ஒன்லி 2 countries have border with both Persian Gulf and Gulf of Oman. ஸோ மேப் நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினை போடலாம். ஈஸி கொஸ்டின் தான், பட் மேப் ரீடிங்கை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். மேப் ரீடிங் இனி நீங்கள் உங்களோட ஸ்டடி ஷெட்யூலில் ஒரு பார்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். எந்த ஆர்கனைசேஷன் சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பற்றி என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ மல்டிலேட்ரல் அசோசியேஷன் ஆஃப் 10 member countries with ஈரான் பீயிங் தி லேட்டஸ்ட் அடிஷன். இதில் 2 விஷயம் செக் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 10 அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி புதுசாக ஆட் ஆனதில் ஈரான் தான் கடைசியாக ஆட் ஆச்சா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்தியா வாஸ் இண்டக்டட் ஆஸ் அ ஃபுல் மெம்பர் இன் அஸ்தானா சம்மிட் 2017. இந்தியா இதில் மெம்பராக இருக்கா? அப்படி மெம்பராக இருந்ததுன்னா அஸ்தானா சம்மிட் 2017 நடந்த அஸ்தானா சம்மிட்டில் தான் மெம்பர் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இது 2வது ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், SCO என்ஜாய்ஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் UN ஜெனரல் அசம்பிளி. இந்த SCOன்ற பாடிக்கு UN ஜெனரல் அசம்பிளியில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா தான் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஃபஸ்ட்டு, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் எத்தனை மெம்பர்ஸ் அட் ப்ரெசென்ட் இருக்காங்கன்னா தேர் ஆர் 10 members. ஓகே, இனிஷியலாக இதில் வந்து யார் யார் மெம்பராக இருந்தாங்கன்னா சைனா, ரஷ்யா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், அதுக்கப்புறம் கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகே, இந்த 6 countries இருந்தாங்க. திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், சைனா, ரஷ்யா, கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். இந்த இஸ்தான் வர கண்ட்ரிஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா மேப்பில் சென்ட்ரல் ஏஷியான்ற இடத்துல இருக்கும். சென்ட்ரல் ஏஷியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்தான்னு முடிகிற கண்ட்ரிஸ் இருக்கும். இந்த கண்ட்ரீஸில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் SCOவோட மெம்பர் கிடையாது. என்னது அப்படின்னா துர்க்மெனிஸ்தான். துர்க்மெனிஸ்தான்ற கண்ட்ரி SCOவோட மெம்பர் கிடையாது. மீதி இஸ்தான் முடிகிற கண்ட்ரிஸ் எல்லாமே மெம்பர்ஸு. இவங்களோட சேர்ந்து சைனா அண்ட் ரஷ்யா, இவங்க 2 பேரும் மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் 2017 இந்த அஸ்தானா சம்மிட்ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேரும் ஒரே சமயத்தில் மெம்பராக உள்ள வந்தாங்க. 2017 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அஸ்தானா சம்மிட் மூலமாக SCOவோட மெம்பராக உள்ள வந்தாங்க. இவங்க என்னென்னா 7வது அண்ட் 8வது மெம்பராக உள்ள வந்தாங்க. 9வது மெம்பராக 2023 நியூ டெல்லியில் நடந்த சம்மிட்டில் ஈரான் உள்ள வந்தாங்க. 9வது மெம்பராக நியூ டெல்லியில் நடந்த சம்மிட்டில் 2023 ஈரான் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா 10வது மெம்பராக 2024 நடந்த அஸ்தானா சம்மிட்டில் பெலாரஸ் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி உள்ள வந்திருக்காங்க. ஏன் இந்த பர்டிகுலர் பெலாரஸ் உள்ள வந்தது முக்கியம் அப்படின்னா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு பிகம் எ மெம்பர் ஆஃப் SCO. ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஏற்கனவே அங்கே யூரோப்பியன் ரீஜனில் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யூரோப்ல இருந்து ஒரு கண்ட்ரி
சைனா லீட் பண்ணி நடத்துகிற ஒரு SCOன்ற ஆர்கனைசேஷனில் மெம்பர் ஆகிறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். ஸோ பெலாரஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு பிகம் தி மெம்பர் ஆஃப் SCO. Belarus is also the 10th country to become the member of SCO. So number of members இதில் 10th. இதில் என்ன தப்பு, 10ன்ற விஷயம் கரெக்ட். என்ன தப்பு, லேட்டஸ்ட் அடிஷன் வந்து ஈரான் கிடையாது, பெலாரஸ். ஈரான் வந்து பெலாரஸ்க்கு முன்னாடி 9வது கண்ட்ரியாக சேர்ந்திருக்கு, பெலாரஸ் வந்து 10வது கண்ட்ரியாக சேர்ந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஈரான் கிடையாது, பெலாரஸ் தான் 10th. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு இப்போ பார்த்தோம். இந்தியாவோட சேர்ந்து பாகிஸ்தானும் 2017 நடந்த அஸ்தானா சம்மிட்ல தான் உள்ள மெம்பரா வந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், SCO என்ஜாய்ஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் UN ஜெனரல் அசம்பிளி. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே UPSCயில் CDSன்ற ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ SCO என்ஜாய்ஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இன் UN ஜெனரல் அசம்பிளி. ஸோ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னா only 2 statements correct. First statement is wrong. First statement ஏன் இன்கரெக்ட், ஈரான் வந்து 2023 நியூ டெல்லியில் நடந்த சம்மிட்ல மெம்பர் ஆயிருக்காங்க. அஸ்தானால நடந்த சம்மிட்ல யார் மெம்பர் ஆயிருக்கா, ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி என்ன கண்ட்ரி இது, பெலாரஸ் தான் 10வது மெம்பரா சேர்ந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த 2024 சம்மிட்டோட டைட்டில் என்னன்னா, ஸ்ட்ரென்தனிங் மல்டிலேட்டரல் டயலாக் அண்ட் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இதோட முக்கியமான அவுட்கம்ஸ், இந்த சம்மிட்டோட 2024 நடந்த சம்மிட்டோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரோக்ராம் ஃபார் கோஆப்ரேஷன். எதுக்கு கோஆப்ரேஷன், கவுண்டர் டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகே, இந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. கவுண்டர் டெரரிசத்தையும் எக்ஸ்ட்ரீமிசத்தையும் ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த சம்மிட்ல முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கான்டெக்ட்ல ராட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாடி இருக்கு. யாரோட பாடினா, SCOவோட ஒரு பாடி தான். SCOவில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பாடியோட பேர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் எதோட பாடினா, SCOவோட பாடி. இதோட வேலை என்னன்னா, ஏஷியா ரீஜனில் இருக்கிற டெரரிசத்தை அடக்கிறதும் ஒழிக்கிறதும் தான் இதோட வேலை. ஸோ இந்த SCOவோட மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஏஷியா ரீஜனில் டெரரிசத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. எந்த பாடி மூலமா, ராட்ஸ்ன்ற பாடி மூலமா. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் IR கொஸ்டின் தான். இந்த பேப்பர்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஜாஸ்தி. ஸோ டிஸ்பியூட்டட் ரீஜன், 3 டிஸ்பியூட்டட் ரீஜன் கொடுத்து எந்தெந்த கண்ட்ரிக்கு நடுவில் டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குரில் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்த ஐலாண்டோட லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும். IRனாலே என்னது முக்கியம், மேப் முக்கியம். ஸோ குரில் ஐலாண்ட்ஸோட லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும். நகார்னோ காராபாக் இந்த ரீஜன் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். செங்காக்கு ஐலாண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட்ஸை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணியிருக்க முடியும். செங்காக்கு ஐலாண்ட்ஸ்ன்றது எங்க இருக்குன்னா, 3 கண்ட்ரியோட பார்டர்ல இருக்கும். சைனா, ஜப்பான், தைவான். இந்த 3 கண்ட்ரிக்கும் ஒட்டின ஐலாண்ட் தான் என்னது, செங்காக்கு ஐலாண்ட்ஸ். இதுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த பேர் தப்பு. ஸோ இந்த பேர் தப்புன்னு தெரிஞ்சா நம்ம என்ன சொன்னோம், சைனா அண்ட் ஜப்பான் தான் எந்த ஐலாண்டில், செங்காக்கு ஐலாண்டில் இருக்கு. இங்கே என்ன இருக்கு, சைனா அண்ட் ஜப்பான் இருக்கு. அப்போ ஒருவேளை இது ரெண்டையும் மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு லாஜிக் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா, நீங்கள் எதுக்கு போயிருக்கலாம், ஒன்லி ஒன்னுக்கு போயிருக்கலாம். குரில் ஐலாண்ட்ஸ் எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்குன்னா, ஜப்பான் அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் தான் குரில் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல ஆன்சர் என்னன்னா, கரெக்ட்லி மேட்ச்ட் பேர் எத்தனைன்னா ஒன்லி 1. இப்போ நம்ம மேப்பை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரெக்டான மேட்ச் பார்த்துடலாம். குரில் ஐலாண்ட்ஸ் வந்து ஜப்பான், ரஷ்யா. நகார்னோ கராபாக் ரீஜன் வந்து எங்க இருக்குன்னா, அசர்பைஜான் அண்ட் அர்மேனியா. அர்மேனியா அண்ட் அசர்பைஜானுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட்டட் ரீஜன் தான் என்னது, நகார்னோ கராபாக். செங்காக்கு ஆர் டிஐயு ஐலாண்ட்ஸ். செங்காக்கு ஐலாண்ட்ஸோட இன்னொரு பேர் தான் என்னது, டிஐயு. செங்காக்குன்றது சைனா கூப்பிடுற பேர், டிஐயுன்றது ஜப்பான் கூப்பிடுற பேர்.
ரெண்டுமே ஒரே பேர் தான். இது எந்த கண்ட்ரிக்கு நடுவில் டிஸ்பியூட்னா ஜப்பான் அண்ட் சைனா. இப்போ லொகேஷன் பாருங்க, இங்க வந்து ஜப்பான் வருது, இங்க வந்து ரஷ்யா வருது. மேப்ல தெளிவா போட்டிருக்கோம். ஸோ ஜப்பானும் இது எங்க இருக்கும்னா இந்த ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரோட ஒட்டி இருக்கும். ஒரு ஐலாண்ட் ஆர்க்கு. ஸோ இந்த ஐலாண்ட் ஆர்க்கில் ஒரு சில ஐலாண்ட்ஸை ஜப்பான் சொந்தம் கொண்டாடுறாங்க. அது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் டிஸ்பியூட்டாக போயிட்டு. எந்த செட்டுனா குரில் ஐலாண்ட்ஸ். இந்த மேப்பும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செங்காக்கு ஐலாண்ட்ஸ் எந்த கண்ட்ரிக்கு நடுவில் இருக்குன்னா சைனா, ஜப்பான் அண்ட் தைவான். இந்த 3 கண்ட்ரிக்குமே இதில் டிஸ்பியூட் இருக்கு. முக்கியமாக சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் டிஸ்பியூட் இருக்கு. அடுத்து இது எந்த ஏரியானா சென்ட்ரல் ஏஷியா ரீஜன் பக்கத்தில் இருக்கிற இடம். இது கண்ட்ரிஸ் இன்வால்வ் வந்து அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். இங்க பாருங்க, அசர்பைஜானுக்கு அர்மேனியாவை தாண்டி இந்த இடத்துலையுமே என்ன இருக்கு, அவங்களுக்கு டெரிட்டரி இருக்கு. ஓகே, ஸோ அசர்பைஜான் அர்மேனியாவுக்கு மேலே இருக்கு, கீழே இருக்கு. இந்த டிஸ்பியூட்டட் ரீஜன் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. இந்த டார்க் ரெட்ல இருக்குல்ல, டார்க் ரெட் தான் என்னது டிஸ்பியூட். இந்த ரீஜனுக்கு பேர் தான் என்ன, நகோர்னோ கராபாக் ரீஜன். எந்த கண்ட்ரிக்கு நடுவில் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எந்த ஏரியானா ஐஓ ஆர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். என்ன ஆர்கனைசேஷன், எஃப்ஏடிஎஃப். ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ எஃப்ஏடிஎஃப் பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா யார் ஃபார்ம் பண்ணாங்க, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இதோட வேலை என்ன, இந்த 3மே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதில் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த பிளாக் லிஸ்ட் வந்து இதோட பிளாக் லிஸ்ட்னா அர்த்தம் என்ன, எந்தெந்த கண்ட்ரிஸ் பிளாக் லிஸ்ட்ல இருக்காங்க, இந்த விஷயங்கள் தான் எஃப்ஏடிஎஃப்க்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் யார் ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி எஃப்ஏடிஎஃப் பற்றி பார்த்துடலாம். யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா G7 அப்படின்ற குரூப்பிங் தான் இந்த எஃப்ஏடிஎஃப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஓஇசிடியில் இருக்கு, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு. ஓகே, இந்த ஓஇசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருக்கு. சிட்டி வந்து பாரிஸ், கண்ட்ரி பிரான்ஸு. எந்த குரூப் வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா G7 சம்மிட்டு எந்த இடம், பாரிஸ். அதுவுமே பாரிஸில் தான் இது கிரியேட் பண்ணப்பட்டது. இதோட வேலை என்னன்னு பார்ப்போம். இந்த எஃப்ஏடிஎஃப் வந்து கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணும். எதுக்குன்னா மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங் இதை குளோபல் லெவலில் மானிட்டர் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் தேவையான கைட்லைன்ஸை இதோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு இஷ்யூ பண்ணும். இது வந்து பிளாக் லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த பிளாக் லிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னா இதோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் டெரர் ஃபினான்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மணி லாண்ட்ரிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிளாக் லிஸ்ட்ன்ற ஒரு விஷயம். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதோட பிளாக் லிஸ்ட்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா நார்த் கொரியா, ஈரான் அண்ட் மியான்மர். இந்த 3 கண்ட்ரீஸ், நார்த் கொரியா, ஈரான், மியான்மர், இந்த 3 கண்ட்ரியும் அட் ப்ரெசென்ட் இதோட பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு படித்து பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்ப்போம். It is an intergovernmental body established by the Organization for Economic Cooperation and Development. அதாவது எஸ்டாப்ளிஷ், நல்லா பாருங்க, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஓஇசிடி அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டாக தப்பானா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தப்புனா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது G7, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும்தான் எதில் இருக்கு, ஓஇசிடியில் இருக்கு. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இட் வாஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஓஇசிடி, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை G7. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் எங்க இருக்கு, ஓஇசிடியில் இருக்கு. இந்தியா இஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் மெம்பர் ஆஃப் எஃப்ஏடிஎஃப். இது கரெக்டானா இது கரெக்ட், இந்த பார்ட் மட்டும் கரெக்ட். ஆனால் இதுக்கு மேலே படிங்க, which enables it to access information on suspected accounts in any nation. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம் என்ன, இதோட மெம்பராக இருக்கிறதுனால வேர்ல்டில் இருக்கிற எந்த கண்ட்ரியில் இருக்கிற சஸ்பெக்டட் அக்கௌண்ட்ஸையும் இந்தியா கேட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. முதல்ல மெம்பர் கண்ட்ரியாக இருந்தால் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்கு. எல்லா கண்ட்ரியும் எஃப்ஏடிஎஃபோட மெம்பரா அப்படின்னா கிடையாது. ஸோ
மெம்பரே இல்லாத ஒரு கண்ட்ரி கிட்ட போய் உங்கள் கண்ட்ரியில் ஒரு சஸ்பெக்டட் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க கொடுத்து தான் ஆகணுமான்னா கேட்க முடியாது. ஸோ இந்தியா வந்து எனி அக்கௌண்ட்டை, எனி கண்ட்ரியில் இருக்கிற அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. எனி நேஷனில் இருக்கிற எனி சஸ்பெக்டட் அக்கௌண்ட்டை இது ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். தேர்டு, நார்த் கொரியா அண்ட் ஈரான், மியான்மர், இந்த 3 வந்து இந்த FATF பிளாக் லிஸ்ட்ல இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, தேர்ட் மட்டும்தான் கரெக்ட். ஆன்சர் வந்து ஒன்லி 1. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். என்ன பண்ணுவோம்னா FATFோட டீட்டெயில்ஸ் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஏன் இது கான்டெக்ட்ல இருந்தது அப்படின்னா, இந்தியாவில் மணி லாண்டரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங் எந்த அளவில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் இப்போ FATF கொடுத்துருக்கு. அதனால தான் இப்போ இது நியூஸில் இருக்குது, நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்கோம். ஸோ FATFோட முக்கியமான வேலை வந்து குளோபல் மணி லாண்டரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங்கை வாட்ச் பண்ணுற விஷயம் தான் இதோட முக்கியமான வேலை. ஓகே, மெம்பர் கண்ட்ரியாக இருந்தாலும் எனி நேஷனில் இருக்கிற அக்கௌண்ட்ஸை இவங்க கேட்டு வாங்க முடியாது. அதனால தான் ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நார்த் கொரியா, மியான்மர், ஈரான், இந்த 3 தான் என்ன இருக்காங்க இப்போ கரண்ட்டாக பிளாக் லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து ஹைசீஸ் ட்ரீட்டி, இதுவுமே வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஹைசீஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை பற்றின கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஹைசீஸ் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். It is the first ever legally binding treaty to protect the marine resources inside national boundaries. இதான் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் எவர் லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. எதுக்காக? டு ப்ரொடெக்ட் மெரைன் ரிசோர்சஸ் இன்சைட் தி நேஷனல் பவுண்டரிஸ். ஓகே, ட்ரீட்டியோட பேர் என்ன? ஹைசீஸ். ரெண்டாவது, இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன் அச்சீவிங் தி டார்கெட் ஆஃப் 30x30. இதை இன்னொரு பேர் என்னன்னா 30/30 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைசீஸ் ட்ரீட்டி is significant in achieving the target of 30/30 under Kunming Montreal Framework. மூணாவது, it includes a pledge by signatories to share its ocean resources. 3 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இந்த ட்ரீட்டியோட நோக்கத்தை சொல்லுது. என்ன நோக்கம்? நேஷனல் பவுண்டரிஸ்க்கு உள்ள இருக்கிற மெரைன் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹைசீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்வொர்க்கை பற்றி பேசுகிறாங்க, குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க்கு. இந்த குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கிற இந்த 30/30 டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஹைசீஸ் ட்ரீட்டி ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலி, இதோட சிக்னேட்டரிஸ் வந்து ஓஷன் ரிசோர்ஸஸை அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will see the details of high seas treaty, then we will go to the statement. ஃபர்ஸ்ட், இந்த high seas treaty எதுக்குன்னா, to protect the marine resources beyond the boundaries of nations. இன்சைடு கிடையாது, பியாண்ட். இந்த high seas treatyக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த high seas treaty HSTக்கு இன்னொரு பேர் என்னன்னா BBNJ. BBNJக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, இன்சைட் நேஷனல் பவுண்டரிஸ் கிடையாது, அவுட் சைடு நேஷனல் பவுண்டரிஸ். என்ன பண்ணுவோம்னா மெரைன் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இதுதான் இதோட நோக்கம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹைசீஸ் ட்ரீட்டி எதுக்கு? மெரைன் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எந்த ஏரியாவில்னா பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். அது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எங்கே போகலான்னா, அடுத்து குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க்ன்றது எதுக்கு கீழே வரும்னா, கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, யுஎனோட கன்வென்ஷன். ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி கீழே தான் இந்த ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க். இந்த குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம்வொர்க் வந்து சிபிடிக்கு கீழே வரும்னு தெரிஞ்சா
பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சீஸ் ட்ரீட்டி ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதன்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஆமாம் பண்ணும் அப்படின்னு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஏன்னா இன்சைட் கிடையாது பியாண்ட். மூணாவது, இட் இன்க்ளூட்ஸ் அ பிளெட்ஜ் டு ஷேர் இட்ஸ் ஓஷன் ரிசோர்சஸ். ஜென்ரலாகவே ஒரு ட்ரீட்டியோட மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எதுக்காக ட்ரீட்டியை ஃப்ரேம் பண்ணுவாங்க? கோஆப்ரேஷனுக்காக தான். கோஆப்ரேஷனில் ஷேரிங் நடக்குமா நடக்காதான்னா நடக்கும். ஸோ இதை நீங்கள் லாஜிக்கலாக அரைவ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹை சீஸ் ட்ரீட்டி வந்து பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எங்கன்னா பியாண்ட் நேஷனல் பவுண்டரி. ஸோ குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க் எதுக்குன்னா அதுவுமே பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ரெண்டுக்கும் லிங்க் இருக்குமான்னா இருக்கும். இது தெரிஞ்சிருந்தா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டுடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் எவ்வளோன்னா ஒன்லி 2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹை சீஸ் ட்ரீட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்தியா வந்து இப்போதான் இந்த பிபிஎன்ஜே என்ற பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த ட்ரீட்டி ஹை சீஸ் ட்ரீட்டியை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது இந்தியாவில். ஓகே, அதுதான் கான்டெக்ட், அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தாண்டி இருக்கிற ஏரியாஸில் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த ட்ரீட்டி பார்க்கும். எந்த கன்வென்ஷனுக்கு கீழே இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ், யூஎன் கிளாஸ் இருந்த இந்த கன்வென்ஷனுக்கு கீழே தான் ஹை சீஸ் ட்ரீட்டியை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. இது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய ட்ரீட்டிஸ் என்னவா இருக்கும், நாட் லீகலி பைண்டிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. எப்போனா 60 கண்ட்ரி இதை ரேட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும், லீகலி பைண்டிங் ஆகிடும். ஓகே, இந்த ட்ரீட்டிக்கு கீழே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 30% ஆஃப் தி சீஸை வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ் தான் மாற்றணும் அப்படின்றதுதான் இதோட நோக்கமும். ஓகேயா? ஸோ இதே நோக்கம் எதுக்கு இருக்குன்னா இந்த யூஎன்சிபிடியில் இருக்கிற குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இதே நோக்கம் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹை சீஸ் ட்ரீட்டி எதுக்கு? பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க் யூஎன்சிபிடி கீழே இருக்கிற குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க்கோட நோக்கம் என்னன்னா இந்த 30/30 டார்கெட் 30/30ல 2030க்குள்ள 30% ஆஃப் தி சீஸை என்னவா மாற்றணும், ப்ரொடெக்டட் ஏரியாஸாக மாற்றணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட். ஸோ இது ரெண்டுக்கும் ஒத்து போகுது. ஸோ ஹை சீஸ் ட்ரீட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ட்ரீட்டியோட மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா கோஆப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட் கோலாக இருக்கும். கோஆப்ரேஷன் இருந்தாலே ஷேரிங்கும் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த டார்கெட் 3, அதாவது இந்த 30/30 டார்கெட்டை தெளிவாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் 30% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லேண்ட், வாட்டர் அண்ட் சீஸ் ஷுட் பி கன்சர்வ்டு பை 2030. இதுதான் இந்த 30/30. 30% 2030, இந்த ரெண்டு விஷயம் தான் என்னது 30/30. அட் ப்ரெசென்ட்ல எத்தனை பர்சன்ட் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 16%. ஸோ இன்னும் ஒரு 16% ஆர் 15% கவர் பண்ணணும். அந்த கோலை நோக்கி தான் இந்த குன்மிங் மான்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த யூஎன் கிளாஸ், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் இருக்குல்ல, இவங்க வந்து ஓஷனை 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த 5 கேட்டகரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மெயின்ஸுக்கும் சரி ப்ரிலிம்ஸ்க்கும் சரி என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்கணும். இந்த பிக்சர்ல பாருங்க, இங்கதான் ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரியோட கோஸ்ட்ல இருந்து, இது என்னது, கோஸ்ட் லைன். ஓகே, கோஸ்ட். இந்த கோஸ்ட்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இங்க எழுதியிருக்கோம். இந்த டயக்ராம, இந்த ஸ்லைடை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கணும். இந்த கண்ட்ரியோட கோஸ்ட்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன, டெரிட்டோரியல் சி. இந்த டெரிட்டோரியல் சி வந்து இந்த கண்ட்ரிக்கு முழுக்க முழுக்க சொந்தமான சி, 12 நாட்டிக்கல் மைல்ஸ். அதே மாதிரி இந்த டெரிட்டோரியல் சி முடியறதுல இருந்து இன்னொரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ். எங்க இருந்து, இந்த டெரிட்டோரியல் சி முடியறதுல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ். கோஸ்ட் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு என்ன பேரு, கண்டிகுவஸ் ஜோன் அப்படின்ட்டு பேரு. சரியா? அதுக்கப்புறம் இந்த டெரிட்டோரியல் சீல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு
இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு என்ன பேர்? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸை முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன வேணால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிக்கலாம், இதை சேல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்குள்ளே இருக்கிற மெரைன் ரிசோர்ஸஸ் முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரிக்கே சொந்தமான விஷயம். இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி இருக்கிறது தான் என்னது? ஹை சீஸ். ஓகே, இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி இருக்கிறது தான் ஹை சீஸ். இந்த ஹை சீஸை ரெகுலேட் பண்ணுறது தான் என்னது? ஹை சீஸ் ட்ரீட்டி. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நாட் வித்தின் தி பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன்ஸ், அவுட் சைட் தி பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன்ஸ். அதுதான் இந்த ஹை சீ ட்ரீட்டியோட ஜூரிஸ்டிக்ஷன். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி இருக்கிற சி எல்லாமே என்னது? ஹை சி. இந்த ஹை சி வந்து எல்லா நேஷனுக்கும் சொந்தமான விஷயம். எந்த ஒரு கண்ட்ரியும் போய் ஒரு ஹை சியை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு கொண்டாட முடியாது. ஓகே, இதில் இந்த 4ஐயும் பார்த்துட்டோம். ஆரம்பத்துலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸு, இது கோஸ்ட் லைன்லேருந்து 24 நாட்டிக்கல் மைல்ஸு, இது வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ், இது பியாண்ட். பியாண்ட் 200. அப்போ இந்த இன்டர்னல் வாட்டர்ஸ்னால் என்னென்னா அந்த கோஸ்ட் லைனுக்குள்ளே இருக்கிற லேக்ஸு, லகூன்ஸு அதெல்லாம் எதில் வரும்? இன்டர்னல் வாட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து எக்கனாமிக் சைடு. ஓகே, 4 விஷயங்கள் கொடுத்துட்டு விச் ஆஃப் தி அபோவ் ஆர் பார்ட் ஆஃப் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்குறாங்க. 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த 4 விஷயமும் கொடுத்துட்டு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுலேயும் டிஜிட்டல் இருக்குது. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க், அக்கௌண்ட்டு இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்னவா மாறிடுச்சு? டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இதுவும் வாய்ப்பு இருக்குது லாஜிக்கலாக. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயும் டிஜிட்டல் இருக்குது. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேயும் டிஜிட்டல் இருக்குது. ஸோ ஒரு லாஜிக் படி பார்த்தாலும் நீங்கள் எதுக்கு போயிருக்கணும்? ஆல் 4க்கு தான் போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் தான். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, தீஸ் ஆர் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். எதுக்கான டிஜிட்டல் சிஸ்டம்ஸ்னா டு ப்ரொவைட் சர்வீசஸ் டு சிட்டிசன்ஸ். டிஜிட்டல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதையே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் தட் சப்போர்ட் அண்ட் என்ஹான்ஸ் என்னது? டிஜிட்டல் எக்கானமி அண்ட் சொசைட்டி. டிஜிட்டல் எக்கானமி அண்ட் சொசைட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விஷயம் தான் என்னது? டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்தியாவில் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக என்ன இருக்குன்னா இந்த இந்தியா ஸ்டாக்ன்ற விஷயம் தான் இருக்குது. இந்த இந்தியா ஸ்டாக்ல 3 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் என்னென்னா ஐடென்டிட்டி லேயர். இந்த ஐடென்டிட்டி லேயரில் என்னென்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார், இகேஒய்சி எக்ஸெட்ரா. 2வது லேயர் வந்து பேமெண்ட் லேயர். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பேமெண்ட் ஈஸியாக டிஜிட்டல் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான லேயரு. எக்ஸாம்பிள்ஸ் யூபிஐ, ஆதார் பேமெண்ட்டு எக்ஸெட்ரா. 3வது டிஜிட்டலாக அவங்களோட ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான லேயர். அதுக்கு தான் என்னது? டிஜிலாக்கர், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம சொன்ன விஷயத்தையும் இந்த டயக்ராமில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. 3 லேயர்: ஐடென்டிட்டி, பேமெண்ட்டு, டேட்டா லேயர். ஐடென்டிட்டி எதுக்குன்னா கிவிங் அ யூனிக் ஐடி ஃபார் ஈச் ரெசிடென்ட். எப்படி கொடுக்குறாங்க? ஆதார், இகேஒய்சி, இசைன். அடுத்து பேமெண்ட் லேயரில் என்ன பண்ணுறாங்கன்னா அலோவிங் ஃபார் ஈஸி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். எது மூலமாக? யூபிஐ, ஆதார் பேமெண்ட்டு, ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் எக்ஸெட்ரா. 3வது வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் டிஜிலாக்கர், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். இப்போ இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ன்றது நம்ம கொஸ்டின்லேயே வந்திருக்கு. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னா ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்க பேங்க்ஸ் இருக்குன்னா, ஒரு சிட்டிசனுக்கு ஒரு 3-4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் மர்ஜ் பண்ணி ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு
ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணுறது தான் என்னது அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க். இதனால யூஸ் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஈஸியாக வேரியஸ் பேங்க்ஸில் இருக்கிற அவங்களோட அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியஸ் பேங்க்ஸ் வந்து இந்த சிட்டிசன்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க, இல்லை இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, டேக்ஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக எல்லா விஷயத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துல செய்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கறது தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க். பேங்கிங்கும் செஞ்சுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டும் இருக்கும், டாக்ஸஸும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸை அக்ரிகேட் பண்ணி ஒரே இடத்துல செஞ்சுக்கலாம். இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிட்டிசன் அவங்களோட வேரியஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸை ட்ராக் பண்ணி ஒரே இடத்துல மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க் ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் இதை நம்ம பார்த்தோம். அதாவது இது என்னன்னா டிஜிட்டல் காமர்ஸ், அதாவது நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இதோட பேர் என்னது? ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டிஜிட்டல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, மிந்த்ரா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இது என்ன ஆகும்னா தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் நம்ம போய் வாங்கணும். ஒவ்வொரு ஆப்புக்கும் தனியாக பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கான ஒரு எஃபர்ட் தான் என்ன ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் நம்ம ஃபங்க்ஷனில் இது ரெடி ஆகலை. ஸோ இது ஃபங்க்ஷனில் ரெடி ஆச்சு அப்படின்னா வேரியஸ் ஆப்ஸ்குள்ளே நம்ம லாகின் பண்ணி செய்கிற விஷயத்தை ஒரே இடத்துல காமனாக செய்யலாம். இட் வில் இன்டகிரேட் தி செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற குரூப்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் சிம்பிளிஃபை ஆகும், இன்னும் அதோட நம்பர்ஸ் பெருகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதை பற்றி அப்படின்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. தி லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்ட் டியூரிங் தி சிஓபி. சிஓபின்னா என்ன? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நம்பர் 28 ஆஃப் UNFCCC held at Dubai. UNFCCC na United Nations Framework Convention on Climate Change. United Nations Framework Convention on Climate Change. இதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நம்பர் 28ல துபாயில் லான்ச் பண்ணாங்க. கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இஸ் ஃபினான்ஸ்டு. இந்த ஃபண்டுன்னு இருந்தால் அதுக்கு ஃபைனான்ஸ் வரணும்ல. அந்த ஃபைனான்ஸ் வந்து எது மூலமாக வருது? குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து GEF அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து UNFCCC கீழே இருக்கிற ஒரு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி தான் இது. இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியின் மூலமாக தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு அமௌண்ட் வந்து சேருதா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சிருந்தா தான் இதை போட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா COP 27ல ஈஜிப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. COP நம்பர் 27, லொகேஷன் எங்க? ஈஜிப்ட். ஓகே, ஸோ திஸ் வாஸ் நாட் இன்ட்ரடியூஸ்ட் இன் துபாய், நாட் இன் COP 28. ஸோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஹியர். ஏன் தப்பு? COP 27 அண்ட் பிளேசஸ் ஈஜிப்ட். ஓகே, ரெண்டாவது, இது GEF மூலமா ஃபினான்ஸ் ஆகுதா அப்படின்னா GEFக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு GEF. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னா நெய்தர் 1 nor 2. ஓகே, நவ் we will go into this fund. லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா எதனால வர லாசஸ்? எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். இப்போ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு நாள் என்ன ஆகுதுன்னா we are having extreme weather events. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெவி ஃப்ளட்டு, இல்லை ஹெவி ட்ராட், இல்லை ஒரு இடத்துல இருக்கிற சுனாமி, எர்த்குவேக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த ரிலீஃப் ஒர்க்குக்காக இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்ல இருந்து நம்ம அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் இது கான்டெக்ட்ல இருக்குன்னா இந்த வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடுக்கு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் மூலமா நம்ம பணம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தினால தான் இது நியூஸ்ல இருக்கு.
ஸோ எதுக்காகனா டு அட்ரஸ் லாசஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ ஆன்செட் ப்ராசஸஸ். ஸ்லோ ஆன்செட் ப்ராசஸஸ்னா லேண்ட்ஸ்லைடு, எர்த்குவேக்கு அந்த மாதிரி விஷயங்கள். இது நடக்கும்போது ரிலீஃப்காக இதிலேருந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்போ கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2022 ஈஜிப்டில் COP 27 தான் பண்ணாங்க. ஓகே, இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஃபெசிலிட்டி வந்து இட் இஸ் அ ஃபண்டிங் ஃபெசிலிட்டி தான். இது எதுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுவோம்னா, இங்கே இருக்கு பாருங்க, CBD கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டிக்கு இதுல இருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி UNFCCCக்கு இதுல இருந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. UNCCD யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் இதுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் இதுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் GEF வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு ஃபண்டு கொடுக்காது. ரெண்டும் தனி டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸு. லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு அமௌண்ட் வந்து GEFல இருந்து வராது. நெக்ஸ்ட் 64 டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்லையும் நம்ம இந்த டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வைப்போம். இதில் டோக்கமார்க்ன்ற இந்த டேர்மு என்ன செக்டர்னா சயின்ஸ் அண்ட் டெக். ஓகே, இந்த டோக்கமார்க்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டிவைஸ் தட் ஜென்ரேட்ஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ். டோக்கமார்க் வந்து டிவைஸ் தட் ஜென்ரேட்ஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ். ரெண்டாவது, அப்சர்வேட்டரி தட் டிடெக்ட்ஸ் கிராவிடேஷனல் வேவ்ஸ். அப்சர்வேட்டரி தட் டிடெக்ட்ஸ் கிராவிடேஷனல் வேவ்ஸா. அடுத்து, டிவைஸ் தட் யூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் டு கன்ஃபைன் பிளாஸ்மா அண்ட் ப்ரொடியூஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் பவர். அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸா. அடுத்து, பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டரா. டோக்கமார்க் இந்த 4ல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் நீங்கள் ஓரளவு பரிச்சயமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோக்கமார்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டருக்கு இன்னொரு பேர் தான் என்னது, டோக்கமார்க்கு. ஸோ C தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஆனால் மீதி 4க்குமே, மீதி 3 ஸ்டேட்டுக்குமே பேர் இருக்கு. அது என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டிவைஸ் அப்படின்னா லினாக்ன்ற டிவைஸ். லினாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லீனியர் ஆக்சிலரேட்டர் தட் ஜென்ரேட்ஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ். எதுக்குன்னா லீனியர் ஆக்சிலரேட்டர் இதுக்கு பேரு. அண்ட் இதோட பேர் என்னன்னா LIGO. இதான் நம்ம பார்த்தோம் டோக்கமார்க்கு. இதுக்கு பேர் வந்து சைக்ளோட்ரான். This is called as cyclotron. ஏன் இது நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, சைனா வந்து HH70 அப்படின்ற ஒரு டோக்கமார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டோக்கமார்க்னா எதுக்குன்னா நியூக்ளியர் ஃபியூஷனை கண்டக்ட் பண்ற ஒரு ரியாக்டர் தான். நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ரியாக்டர் தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷனுக்கான ரியாக்டருக்கு ஸ்பெஷல் நேம் தான் என்னது, டோக்கமார்க். இந்த this tokamak reactor is also very important. International thermonuclear experimental reactor. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நியூக்ளியர் ஃபியூஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் ITER. இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனில் வேற ஒரு டிஃப்ரெண்ட் பேரடிம்குள்ளே நம்ம என்டர் ஆகிடுவோம். ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட் ஸ்டேஜில், நேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் டைம் ஆகும். பட் இந்த ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதான் அந்த டோக்கமார்க்கோட ஷேப்பு. டோனட் ஷேப்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ஸோ இது வந்து IR கிடையாது. திஸ் கம்ஸ் அண்டர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் செக்டார்ல ஒரு கொஸ்டின். ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இட் இஸ் a statutory body established under the Biodiversity Act. ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன, ஏதாவது ஒரு ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ண பாடியை தான் என்ன சொல்வோம், ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம். இதே கான்ஸ்டியூஷனில் இதுக்கான ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அதை என்ன சொல்வோம், கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், UPSC இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனால் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன எடுத்தா இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. அந்த மாதிரி
ஜிஇஏசி வந்து இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி. எந்த ஆக்ட்னா பயோடைவர்சிட்டி ஆக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, தி அப்ரைசல்ஸ் ஆஃப் ஜிஇஏசி ஆர் அட்வைசரி அண்ட் cannot டேக் எனி punitive ஆக்ஷன். இதோட அர்த்தம் என்னன்னா, ஜிஇஏசியோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் அட்வைசஸ் தான். இதை மீறினாலும் ஜிஇஏசினால எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது, பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது அப்படின்றது தான் என்னது பியூனிட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. மூணாவது, பிடி காட்டன் இஸ் தி ஒன்லி கமர்ஷியலி அப்ரூவ்ட் கிராப் இன் இந்தியா. பிடி காட்டன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிடின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ். ஸோ இந்த பிடின்ற இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, பால்வார்ம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபெஸ்டேஷன் காட்டன்ல நடக்கும். அந்த பால்வார்ம்ன்ற இந்த வேர்மை அவாய்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிடின்ற இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ண காட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஒன்லி கமர்ஷியலி அப்ரூவ்ட் கிராப் இன் இந்தியா. கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ்சினா என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். GEAC was established under Environment Protection Act 1986. Biodiversity Act 2002 கிடையாது, Environment Protection Act 1986 கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி வந்து கவர்ன் பண்ணுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அடுத்து, கிளியரன்ஸ் ஆஃப் GEAC இஸ் மேண்டேட்ரி. இதோட அட்வைசஸ் எல்லாமே அட்வைசரி கிடையாது, மேண்டேட்ரி. இதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ அட்வைசஸ் ஒரு மேண்டேட்ரியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், பியூனிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். இதோட ரெகுலேஷன்ஸை மீறணும் அப்படின்னா GEAC கேன் இம்போஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைன்ஸ். ஓகே, ஸோ பியூனிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போதைக்கு பிடி காட்டன் இஸ் தி ஒன்லி கமர்ஷியலி அப்ரூவ்டு கிராப் இன் இந்தியா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஏன் அப்படின்னா அட்வைசரி கிடையாது, மேண்டேட்டரி. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ 1ம் தப்பு. ஆன்சரு ஒன்லி 1. ஏன் இது நியூஸ்ல இருந்தது அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று இது சம்மந்தமாக வந்திருக்கு, ஸ்பிளிட் வேர்டிக்ட். ஸோ இந்த வேர்டிக்டை நீங்கள் பொறுமையாக நீங்கள் நியூஸில் படிச்சு பாருங்க. இந்த வேர்டிக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் இந்த வேர்டிக்டோட கான்டெக்ட்ல GEACன்ற இந்த பாடி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த கொஸ்டினில் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். இதுவும் வந்து ஒரு விதமான டேர்ம் பேஸ்ட் கொஸ்டின் தான். இந்த டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதுவுமே ஐஓ கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த நாளில் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஃபேக்சுவலாக தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். இதோட ஆன்சர் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்தியா வந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்தியா வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு இந்தியாவிலேயே தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். சரி, ஏன் இப்போ நியூஸில் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்ததுன்னா, பாரக்வே ஹேஸ் பிகம் தி 100th மெம்பர் கண்ட்ரி ஆஃப் ISA. ரீசெண்டாக ஜூலை 2024 பாரக்வே ஹேஸ் பிகம் தி 100th கண்ட்ரி டு பிகம் மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ISAல எந்தெந்த கண்ட்ரிஸ் மெம்பர் ஆக முடியும்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு நடுவில் இருக்கிற கண்ட்ரிஸ் மட்டும்தான் மெம்பர் ஆக முடியும் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது. அதை ரீசெண்டாக மாற்றி எந்த ஒரு UN மெம்பருமே ISAவோட மெம்பர் ஆகலாம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ எனி கண்ட்ரி கேன் நவ் பிகம் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இட் ஷுட் பி அ மெம்பர் ஆஃப் UN. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சோலார் எனர்ஜிக்காக 1000 பில்லியன் மொபிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி 1000 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி 1000 மில்லியன் பீப்புளை இந்த கிளீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு ஒவ்வொரு டார்கெட்லையும் இந்த 1000 வார்த்தை வரதுனால தான் இது டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி. இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சோலார் எனர்ஜிக்காக
$1000 பில்லியன் மொபிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி 1000 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ரெடி பண்ணணும். எந்த வருஷத்துக்குள்ள? பை 2030. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோல். ஓகே, next statement. Consider the following statements with respect to India's Aditya L1 solar mission. So, என்ன செக்டார் இது? சயின்ஸ் அண்ட் டெக்ல ஸ்பேஸ். ஸோ ஆதித்யா இம்பார்ட்டன்ட் சன் மிஷன். நம்ம சந்திரயான் வந்து மூன் மிஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சன் மிஷன் ஆதித்யா L1 ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷன். அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இஸ்ரோ ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் அட் லக்ராஞ்ச் பாயிண்ட் 1. L1ன்ற இந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பிட்வீன் எர்த் அண்ட் சன். எந்த சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் மூலமானா GSLV Mark 3. கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, இந்தியா ஹாஸ் பிகம் தி 4th கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் யாரெல்லாம்? USA, ரஷ்யா அண்ட் சைனா. இந்த 3 கண்ட்ரிஸ் தாண்டி இந்தியா ஹாஸ் பிகம் தி 4th கண்ட்ரி டு ஹாவ் அ சோலார் மிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. இட் அலோஸ் unobstructed continuous observation of sun and view of earth, enabling continuous communication. It allows என்னன்னா இந்த L1ன்ற பாயிண்ட், இந்த L1ன்ற பாயிண்ட்ல ஆதித்யா சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா சன்னை 24/7 அப்சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி எர்த்தோட 24/7 கம்யூனிகேட் பண்ணலாம். கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கலாம். இந்த L1 பாயிண்டோட அட்வான்டேஜை பத்தி கேட்கலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். இந்த L1 பாயிண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா 24/7 சன்னை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த சேட்டலைட். அதே மாதிரி 24/7 எர்த்தோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த L1 பாயிண்ட், லக்ராஞ்ச் பாயிண்ட் 1ஓட அட்வான்டேஜ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருவோம். இந்த சேட்டலைட் வந்து எந்த வெஹிக்கிள் மூலமா லான்ச் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம். இது GSLV Mark 3 கிடையாது. இது லான்ச் பண்ண வெஹிக்கிள் வந்து PSLV. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, எந்தெந்த கண்ட்ரீஸில் சன் மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ரஷ்யா இது வரைக்கும் சன் மிஷன் லான்ச் பண்ணது கிடையாது. இது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இந்தியா வந்து 4th கண்ட்ரியா 5th கண்ட்ரியா அப்படின்றதுலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் கிடையாது. ரஷ்யா, USA, சைனா இந்த 3 சன் மிஷன் வச்சிருக்கா இல்லையான்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம். USAக்கு இருக்கு, சைனாவுக்கு இருக்கு, ரஷ்யாவுக்கு கிடையாது. வேற எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கு, ஜப்பானுக்கு இருக்கு, ஆனால் ரஷ்யாவுக்கு கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். இதில் 1 தப்பு, 2 தப்பு, ஒன்லி 3 இஸ் ரைட். ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னா ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ லக்ராஞ்ச் பாயிண்ட் 1ஓட அட்வான்டேஜை சொல்லியாச்சு. unobstructed continuous observation of the sun. எந்த வெஹிக்கிளில் லான்ச் பண்ணோன்னா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் PSLV C57. GSLV Mark 3 கிடையாது. அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஜப்பான், யூரோப் இந்த 4 கண்ட்ரிஸும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா லான்ச் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கீம் இது. இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எதோட பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸா. ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த செக்டாரோட சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஹெல்த் கேர், ரெண்டாவது இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது கம்யூனிகேஷன், மூணாவது டேக்ஸ் கலெக்ஷன் எக்கனாமிக் சைடு, நாலாவது ஆக்சஸ் டு அகாடமிக் ஜேர்னல்ஸ் எஜுகேஷன் சைடு. 4 டிஃப்ரெண்ட் செக்டர்: ஹெல்த்து, கம்யூனிகேஷன், டேக்ஸ் கலெக்ஷன், அகாடமிக் ஜேர்னல்ஸ். இதில் ஆன்சர் வந்து அகாடமிக் ஜேர்னல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த செக்டாரில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹியர் த செக்டார் இஸ் அகாடமிக் எஜுகேஷன் செக்டார், அகாடமிக் ஜேர்னல்ஸ். இப்போ இந்த ஸ்கீமோட நோக்கத்தை பற்றி பார்ப்போம். இதுதான் இதோட நோக்கம். ப்ரொவைட் சீம்லெஸ் ஆக்சஸ். சீம்லெஸ்னா எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணும். எதுக்குன்னா ஸ்காலர்லி ஆர்டிகல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ்,
எது யாருக்காகனா கவர்மெண்ட் மேனேஜ்டு ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்என்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இந்த ஸ்காலர்லி ஆர்டிகல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இதுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான் என்னது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இதனால என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்என்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். குளோபல் லெவலில் இருக்கிற ஜேர்னல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஆர்டிகல்ஸை பேஸாக வச்சு நம்ம இன்னும் ஃபர்தராக நம்மளோட ஆர்என்டியை டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்தியா வந்து ஒரு ஆர்என்டி சூப்பர் பவராக ஆக்குறதுக்கான ஒரு கோலை நோக்கி நகர்றதுக்கு ஒரு சின்ன விஷயம்தான் இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்ல மெடிசன். ஒரு பர்டிகுலர் டிசீஸை பற்றின கேள்வி இது. என்ன டிசீஸ் அப்படின்னா சண்டிபுரா வைரஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து சிஹெச்பிவி, சண்டிபுரா வைரஸ். சிஹெச்பின்னா சண்டிபுரான்ற இந்த இடத்தோட பேர் தான் ஷார்ட்டாக சுருக்கி சிஹெச்பின்னு வச்சுருக்காங்க. சிஹெச்பி வைரஸ் ஃபர்ஸ்ட் படிப்போம். இட் இஸ் அன் ஆர்போ வைரஸ் டிரான்ஸ்மிட்டட் பை சாண்ட் ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ் அண்ட் டிக்ஸ். டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, உண்ணி இருக்குல்ல அதான் டிக்ஸு. இந்த மூட்டைப்பூச்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, உண்ணி மூட்டைப்பூச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் என்னது டிக்ஸ். சாண்ட் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ் உங்களுக்கு தெரியும், மஸ்கிட்டோஸ் மாதிரியே கடிக்கிற ஒரு ஃப்ளை வெரைட்டியை சேர்ந்த ஒரு இன்செக்ட் தான் சாண்ட் ஃப்ளை. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் நோ வேக்சின்ஸ் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த வைரஸ். மூணாவது, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்மெண்ட்டு, இது உங்களுக்கு தெரியலன்னா கூட பெருசாக கவலைப்படாதீங்க, இந்த கொஸ்டின் மூலமாக இதை தெரிஞ்சுக்கோங்க. லைக் டெங்கு, exposure to this virus creates herd immunity in the community. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த சண்டிபுரா வைரஸ் வந்து எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும்னா இந்த மாதிரி சாண்ட் ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ், டிக்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த மஸ்கிட்டோஸ் அண்ட் டிக்ஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகிற வைரஸுக்கு காமன் நேம் தான் என்னது ஆர்போ வைரஸ். ஸோ இது தெரிஞ்சிருந்தாலும் தெரியலைனாலும் இந்த வேர்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும்னா மஸ்கிட்டோஸ் அண்ட் டிக்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வைரஸுக்கு நம்ம இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கல. இது சிம்டமேட்டிக்காக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஏற்படுற சிம்டம்ஸை வச்சு அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே தவிர்த்து இந்த வைரஸுக்கு டைரெக்டாக நம்மகிட்ட வேக்சின் இல்லை இன்னும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்ற விஷயம் எந்த கான்டெக்ட்ல நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா கோவிட் சமயத்தில் தெரிய வந்தது. ஹர்ட் இம்யூனிட்டியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல 10 இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னு வைங்க. 10 இண்டிவிஜுவலில் ஒரு 4 இண்டிவிஜுவலுக்கு ஒரு பர்டிகுலர் வைரல் டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த வைரல் டிசீஸ் அஃபெக்ட் ஆகி வேக்சின் கொடுக்குறாங்க, இல்லை இந்த 4 பேருக்கு அஃபெக்ட் ஆனதுனால இவங்களுக்கு வந்து லைட்டாக இந்த டிசீஸோட பாக்டீரியா ஸ்லைட்டர் லெவலில் பரவுது அப்படின்னா இந்த 6 பேருக்கு இந்த டிசீஸ் வரவே வராது, இந்த வைரல் டிசீஸ் வரவே வராது. இந்த 4 பேருக்கு சிவியராக வந்திருக்கும். இந்த 4 பேருக்கு வந்த காரணத்தினால இந்த டிசீஸோட தாக்கம் இவங்ககிட்டயும் லைட்டாக போய் சேர்ந்துருக்கும். மேஜர் லெவலில் எதுவுமே வந்திருக்காது. ஆனால் அந்த பர்டிகுலர் வைரல் டிசீஸ் இவங்களுக்கு திருப்பி வராது. அப்படி ஒரு விஷயம்தான் இதுக்கு பேர் என்ன, ஹர்ட் இம்யூனிட்டின்ட்டு பேர். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி டெங்குவுக்கு கிடையாது. டெங்கு வந்து வைரல் டிசீஸ் தான், ஆனால் டெங்குவுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி கிடையாது. இந்த 10 பேருக்கு ஒரு தடவை டெங்கு வந்தாலும் திருப்பி இந்த 10 பேருக்கும் திருப்பி டெங்கு வர்றதுக்கான சான்ஸ் ஒவ்வொரு தடவையும் இருக்கும். ஹர்ட் இம்யூனிட்டி டெங்குவுக்கு கிடையாது. ஆனால் இந்த சண்டிபுரா வைரஸ்க்கு ஹர்ட் இம்யூனிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு தெரியணும். டெங்குவுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி கிடையாது. ஸோ லைக் டெங்கு அப்படின்ற விஷயம் இதில் தப்பு. டெங்கு டஸ் நாட் ஹாவ் ஹர்ட் இம்யூனிட்டி. சண்டிபுரா வைரஸ் ஹேஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. ஸோ ஹியர் தி ஆன்சர் இஸ் 1 and 2 only. Third statement is a bit difficult. It is not a problem if you are not knowing it. Through this question, you come to know dengue does not have herd immunity. Chandipura virus has herd immunity. Herd immunity என்ற விஷயத்தை மட்டும் இன்னொரு தடவை நல்லா என்னன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே கொடுத்துருக்கோம்.
இந்த சண்டிபுரா வைரஸோட ஒரு முக்கியமான எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா என்செபலைட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காஸ் பண்ணுது. என்செபலைட்டிஸ்னா என்னன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின் டிஷ்யூஸ். பிரெயின் டிஷ்யூஸில் இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் ஏற்பட்டுரும். அது வந்து இந்த சண்டிபுரா வைரஸோட ஒரு முக்கியமான பக்க விளைவு, ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு வேக்சின் கிடையாது, நோ வேக்சின். And Chandipura virus has herd immunity. Last question in this particular session. Consider the following statements in the context of heat dome. So, இது geographical phenomena. The heat dome என்ற phenomena கேட்டுட்டு என்ன கேட்டிருக்குங்கன்னா, how many statements are incorrect அப்படின்னு கேட்டிருக்கு. How many are correct ன்னு கேட்கல, how many statements are incorrect அப்படின்னு கேட்குறாங்க. It is a high pressure system that forms in the atmosphere. என்ன system? High pressure system that forms in the atmosphere and causes extremely hot and dry weather condition. Okay, second one, it is aided by strong gradient in ocean temperature. So இந்த strong gradient அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, it is closely related to another phenomena known as urban heat island effect. இந்த urban heat island நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்லையும் ஜூன் மாதமும் பார்த்துருப்போம். ஒரு விஷயத்தில் கிருஷ்ணான்ற ஒரு சேட்டலைட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே அர்பன் ஹீட் ஐலாண்டை பற்றி திருப்பி பேசுகிறோம். என்னென்னா ஹீட் டோம் அண்ட் அர்பன் ஹீட் ஐலாண்ட், இது ரெண்டும் வந்து சிமிலர் ஃபினாமினா அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு இந்த ஹீட் டோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்ப்போம். இந்த டயக்ராமில் தான் இந்த ஹீட் டோம்க்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ என்னன்னா, ஒரு இடத்துல இன்டென்ஸ் ஹீட்டிங் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓவரா வாட்டர்லாம் இவாபரேட் ஆகி வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஏற்கனவே அந்த இடத்துல என்ன இருக்கும்னா, லாலினா மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னால ஹை ப்ரெஷர் சிஸ்டம் இருக்கும். அட்மாஸ்பியர்ல ஹை ப்ரெஷர் இருக்கும்போது இந்த இவாபரேட் ஆகி மேலே போகிற இந்த வாட்டர் வேப்பரை இது என்ன ஆகுதுன்னா எஸ்கேப் ஆக விடாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, மேல இருந்து ஒரு லிட்டு போட்ட மாதிரி அமுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் தான். ப்ரெஷர் குக்கரில் கீழேருந்து தண்ணி இவாப்ரேட் ஆகுதா? இவாப்ரேட் ஆகுது. ஆனால் மேலே இருக்கிற அந்த மூடி லிட்டு என்ன பண்ணுது, இந்த வாட்டர் வேப்பரை இவாப்ரேட் ஆக விடாம இது வந்து இன்னும் ப்ரெஷரை அழுத்தி என்ன ஆகுதுன்னா ஹை ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற தண்ணி பயங்கரமாக சூடாகி பயங்கரமான ஒரு ஹாட்டான ஒரு சுச்சுவேஷன் அந்த குக்கருக்குள்ளே கிரியேட் ஆகுதா? இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சிட்டி மேலேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப் மேலேயோ கிரியேட் ஆகும்போது என்னன்னு சொல்கிறோம்? ஹீட் டோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீட் டோம் வந்து இட் காசஸ் சிவியர்லி ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன். ஓகே, இட் காசஸ் சிவியர்லி ஹாட் அண்ட் ட்ரை கண்டிஷன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு வருவோம். இட் இஸ் அ ஹை ப்ரெஷர் சிஸ்டம் தட் ஃபார்ம்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் அண்ட் காசஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அண்ட் ட்ரை வெதர் கண்டிஷன். இட் இஸ் கரெக்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ரெஷர் குக்கர் தான். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வேப்பரைஸ் ஆகி வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அது வெளியில் போக விடாமல் அந்த லிட்டு அதை அழுத்தி பிடிச்சி உள்ள ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ரெண்டாவது, இட் இஸ் எய்டட் பை ஸ்ட்ராங் கிரேடியன்ட் இன் ஓஷன் டெம்பரேச்சர். கிரேடியன்ட் இன் ஓஷன் டெம்பரேச்சர்னா என்னன்னா, ஓஷனில் லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லேயர் 1, இது லேயர் 2, இது வந்து டாப் லேயர். லேயர் 1 வந்து டாப் லேயரு. மேலே இருந்து சன் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த டாப் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹெவியாக ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் லேயர் இருக்கும். ஸோ இந்த லேயருக்கும் நடுவில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஹெவியாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் என்னது? ஸ்ட்ராங் கிரேடியன்ட் இன் ஓஷன் டெம்பரேச்சர். ஸ்ட்ராங் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை பேசுகிற விஷயம் தான் கிரேடியன்ட்டு. டிஃபரன்ஸை பேசுகிற விஷயத்துக்கு பேர் தான் என்னது? கிரேடியன்ட். ஸோ ஸ்ட்ராங் கிரேடியன்ட் இன் ஓஷன் டெம்பரேச்சர். ஸோ டாப் லேயருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற லேயர்ஸுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். டாப் லேயர்லேருந்து வாட்டரு சீக்கிரமாக வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேசின விஷயமே தான். வாட்டர் வேப்பர் ஆச்சுன்னா அதை மேலே போக விடாமல் மேலே இருந்து இந்த ஹை ப்ரெஷர் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது எஸ்கேப் ஆக விடாமல் இன்னும் சூடாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ
ஸ்ட்ராங் கிரேடியன்ட் இன் ஓஷன் டெம்பரேச்சர் இந்த ஹீட் டோமை ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அர்பன் ஹீட் ஐலாண்ட். இப்போ ஹீட் டோம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் வேப்பர் இவாபரேட் ஆகி வெளியில் எஸ்கேப் ஆக விடாமல் ஹை ப்ரெஷர் வந்து அழுத்தி பிடிக்கிறது தான் என்னது ஹீட் டோமு. அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அர்பன் ஏரியாஸில் சோலார் இன்சுலேஷன் சன் வந்து நம்ம தரையில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகிறதுனாலையும் சரி, ஒரு சில மெஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதே மாதிரி தார் ரோடு, கிரீனரி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த விஷயங்கள்னால என்ன ஆகும்னா ஹீட் ஐலாண்ட் கிரியேட் ஆகும். ஐலாண்ட்னா என்ன, ஒரு லேண்ட் இருக்கும், அதை சுற்றி கூலர் வாட்டர் இருக்குமா, அதே மாதிரி இந்த சிட்டி வந்து ஹாட்டாக இருக்கும், இந்த சிட்டியை சுற்றி இருக்கிற ஏரியாஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது கூலராக இருக்கும், கோல்டாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம், அர்பன் ஹீட் ஐலாண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த சிட்டி வந்து ஹாட்டாகவும் அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸ் வந்து கோல்டராகவும் இருக்கிறதுனால இதை ஹீட் ஐலாண்டுன்னு சொல்கிறோம். இந்த ஹீட் ஐலாண்டுக்கும் இந்த ஹீட் டோமுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகே, இந்த ஹீட் ஐலாண்டு வந்து மோஸ்டா இட் இஸ் அ ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர். ஆனால் இது வந்து மீட்டீரியாலஜிக்கல் ஃபேக்டர். இது வந்து என்ன சொல்றது, நம்ம ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி மெட்டராலஜிக்கலா ஒரு சிஸ்டம் லானினா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுனால மெட்டராலஜிக்கலா நடக்கிற விஷயம் என்னது ஹீட் டோம். ஆனால் ஆந்த்ரோபோஜெனிக்கா தார் ரோடு, கான்கிரீட் சர்ஃபேஸு, கிரீனரி இல்லாமல் இருக்கிறது, ஏசி மாதிரி மெஷின்ஸை நிறைய ஓட விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு சிட்டி ஹீட் ஆகிறதுக்கு பேர் என்னது அர்பன் ஹீட் ஐலாண்ட். இந்த ஹீட் டோமுக்கும் ஹீட் ஐலாண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரெண்டு தனி டிஃப்ரெண்ட்டான விஷயம். ரெண்டுலேயும் ஹீட்டிங் நடக்குது, சிட்டியில் நடக்குது. இந்த ஹீட் டோம் வந்து சிட்டின்னு கிடையாது, எந்த ஒரு லேண்ட் மாஸ்லையும் நடக்கலாம். பட் இந்த ஹீட் ஐலாண்ட் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்னால நடக்குது, ஹீட் டோம் வந்து மெட்டராலஜிக்கல் காசஸ்னால நடக்குது. ரெண்டுமே செப்பரேட் காசஸ், செப்பரேட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன்லி. இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இந்த ஸ்லைடு இம்பார்ட்டன்ட்டு. பொறுமையாக இந்த ஸ்லைடை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. அதே மாதிரி அர்பன் ஹீட் ஐலாண்டை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, அர்பன் ஏரியாஸ் ஆர் வார்மர் தேன் சரௌண்டிங் ரூரல் ஏரியாஸ். எதனால அப்படின்னா லேண்ட் மாடிஃபிகேஷன். லேண்ட் மாடிஃபிகேஷன் தான் என்னது, கான்கிரீட் சர்ஃபேஸு, தார் ரோட்ஸு, அதெல்லாம் என்னது லேண்ட் மாடிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை பில்டிங்ஸ் அண்ட் ரோட்ஸ் தட் அப்சார்ப் அண்ட் ரீடைன் ஹீட். ஸோ நம்ம சொன்ன அதே விஷயம்தான், மரம் செடி கொடி இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் கூலாக இருக்கும். அதெல்லாம் எதனால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், பில்டிங்ஸ், ரோட்ஸ், இது எல்லாமே வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஹீட்டை ரீடைன் பண்ணுது. அதனால என்ன கிரியேட் ஆகுது, ஓவர் ஹீட்டிங் நடக்குது, ஹீட் ஐலாண்ட் கிரியேட் ஆகுது. இட்ஸ் காசஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் தேட் ஆஃப் ஹீட் டோம். காசஸ் என்ன, ஆந்த்ரோபோஜெனிக். ஹீட் டோமோட காசு மெட்ரலாஜிக்கல். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெட்ரலாஜிக்கலாக ஹை ப்ரெஷரு, அதே மாதிரி வாட்டர் வேப்பர் இவாப்ரேட் ஆகாமல் விடுறது, லானினா சிச்சுவேஷன், இதெல்லாம் சொல்கிறோம். இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா பில்டிங்ஸ்னால அந்த ஹீட் ரீட்டைன் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் ஹீட் டோம் அண்ட் urban heat island. Okay, so with this we will complete this particular July current affairs session. Next we will meet in August current affairs. Thank you.